Shall we open our Bibles to 1 Corinthians chapter 2? முதலாம் கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதங்களை நாம் திருப்புவோம். And read verses 9 and 10. 9 மற்றும் 10 வசனங்களை வாசிப்போம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். But as it is written, eye hath not seen, nor ear heard, neither have entered into the heart of man the things which God hath prepared for them that love him. But God hath revealed them unto us by his Spirit. For the Spirit searcheth all things, yea, the deep things of God. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். As most of you have already known, these days we're going to study the Word of God under the theme Heaven and Hell. உங்களில் அநேகருக்கும் ஏற்கனவே தெரிந்திருக்கிறபடி இந்த நாட்களில் பரலோகமும் நரகமும் என்கிற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை படிக்க போகிறோம். Now commonly for every human being this is a very interesting topic. பொதுவாக எல்லா மனிதர்களுக்குமே இது ஒரு சுவாரஸ்யமூட்டும் தலைப்பாக இருக்கிறது. But it's not simply something interesting, it's something very very important for everyone. ஆனால் இது வெறுமனே சுவாரஸ்யத்தின் பகுதியாய் மாத்திரம் இராமல் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் இது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாய் இருக்கிறது. Because if you know about this and if you can live according to this, it means everything to you, and if you do not live according to this, you are going to suffer great eternal loss. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டு இதற்கேற்றால் போல் உங்கள் ஜீவியத்தை அமைத்துக் கொள்வீர்கள் என்றால் நீங்கள் எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்திக் கொண்டீர்கள் என்று சொல்லலாம். அதே நேரத்தில் இதை நீங்கள் தவற விட்டு விட்டால், இதன்படி நீங்கள் ஜீவியத்தை அமைத்துக் கொள்ளாவிட்டால் உங்களுக்கு ஒரு நித்தியமான இழப்பு ஏற்பட போகிறது என்று அர்த்தம். Some years ago I heard a servant of God say this. சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் இப்படி சொல்ல கேட்டேன். He said, from the faith home also there is a road that goes to hell. விசுவாச வீட்டிலிருந்தும் கூட நரகத்துக்கு போகிற ஒரு வழி உண்டு என்று அவர் சொன்னார். So this heaven and hell is not something that we need not know just because we are believers. நாம் விசுவாசிகளா இருக்கிறபடியினால் பரலோகம் நரகம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இல்லை என்று சொல்வதற்கில்லை. Every day, every moment we realize that there are forces that are struggling within and against us and for us, trying to pull us both ways. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்குள்ளும் நமக்கு விரோதமாகவும் இருந்து நமக்கு உதவி செய்கிற சக்திகளும் கூட இரண்டு திசைகளிலும் இருந்தே நம்மை ஈர்க்கும்படியாய் போராடுகிறதை நாம் பார்க்கலாம். So we all need to know about heaven and hell, and we also need to know how to avoid hell and get to heaven. நாம் எல்லாருமே பரலோகத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பரலோகத்துக்கு செல்வதை பற்றியும் நரகத்தை தவிர்ப்பதை பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So shall we close our eyes for a moment? ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை நாம் மூடுவோம். The words that are going to be spoken these days should not be just knowledge for the head. இந்த நாட்களில் பேசப்படுகிறதான வார்த்தைகள் அது நம்முடைய தலைக்கு வெறும் அறிவூட்டும் வார்த்தைகளா இருக்க கூடாது. God's word should enter into our hearts and prompt us to make some important decisions in our life. தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய இருதயங்களுக்குள் ஊடுருவி நாம் சில முக்கியமான தீர்மானங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கும்படியாய் நமக்கு உதவி செய்ய வேண்டும். And for that our heart should become receptive as good ground. நம்முடைய இருதயமானது நல்ல நிலமாக தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறதாக மாற வேண்டும். How many would like to say, the Lord must sanctify my heart and make it good ground to receive his word fully? Lift up your right hand. எத்தனை பேர் நீங்கள் சொல்லுகிறீர்கள், தேவன் என்னுடைய இருதயத்தை பரிசுத்தமாக்கி அதை கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல நிலமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். Let heaven see your hand. பரலோகம் நம்முடைய கரத்தை பார்க்கட்டும். Let hell see your hand. நரகம் உங்களுடைய கரத்தை பார்க்கட்டும். The Lord should strengthen our hearts these days to receive his words of eternal life. அவருடைய நித்திய ஜீவ வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்முடைய இருதயங்களை தேவன் இந்த நாட்களில் பலப்படுத்த வேண்டும். For that let us praise God. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். When I came and sat down here, நான் இங்கே வந்து உட்கார்ந்தபோது I initially felt a great resistance. எனக்கு ஆரம்பத்தில் ஒரு பெரிய எதிர்ப்பை நான் உணர்ந்தேன். I could feel a dark demonic struggle against the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக ஒரு இருண்ட ஒரு பிசாசுகளின் தாக்குதலை எதிர்ப்பை நான் உணர முடிந்தது. I have preached this topic in many places. இந்த குறிக்கப்பட்ட தலைப்பை நான் अनेक இடங்களில் பேசி இருக்கிறேன். But this word does not come by experience, it comes by the anointing. ஆனால் இந்த வார்த்தையானது அனுபவத்தினால் புறப்பட்டு வருகிறதல்ல, அது அபிஷேகத்தின் மூலமாக புறப்பட்டு வருகிறது. But when I came and stood here,
ஆனால் நான் இங்கே வந்து நிற்கிறபோது I saw the door. I can feel that the door is open for the word of God. தேவனுடைய வார்த்தைக்கென்று கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறதாக நான் உணர்கிறேன். God has dispelled the darkness and he has ushered in the light. தேவன் இருளை நீக்கி போட்டு அவர் வெளிச்சத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். God's words are going to be sowed in our hearts triumphantly these days. இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையானது வெற்றிகரமாக நம்முடைய இருதயங்களில் விதைக்கப்பட போகிறது. Therefore rejoicing let us praise God. அதற்காக நாம் கர்த்தருக்குள் களிகூர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Stotra, stotra, stotra. Praise you Lord, 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 praise you Lord. We praise you Lord, we praise you, we praise you, we praise you. Heaven and hell. பரலோகமும் நரகமும். People of all religions and even atheists speak about heaven and hell. எல்லா மதங்களை சார்ந்த ஜனங்களும் ஏன் நாத்திகர்களும் கூட பரலோகத்தையும் நரகத்தையும் பற்றி பேசுகிறார்கள். There is a very interesting story. ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை ஒன்று இருக்கிறது. But before that I would like to say a few things. அதற்கு முன்பாக நான் சில காரியங்களை சொல்லுகிறேன். There are some people who say there is no heaven and hell. சிலர் இப்படி சொல்லுகிறார்கள், பரலோகம் என்றும் நரகம் என்றும் ஒன்றும் கிடையாது. Some say I don't know. சிலர் எனக்கு இதை பற்றி தெரியாது என்று சொல்லுகிறார்கள். Some say you just cannot know, you cannot find out whether there is really a heaven or hell or not. சிலர் சொல்லுகிறார்கள், நம்மால் ஒருபோதும் இதை அறிந்து கொள்ள முடியாது, பூமியில் பரலோகமும் நரகமும் இருக்கிறதா என்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடியாது என்று சொல்லுகிறார்கள். Some say whether there is heaven or hell I do not care, I want to enjoy my life now on earth. சிலர் சொல்லுகிறார்கள், பரலோகமும் நரகமும் இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, இல்லாவிட்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, இந்த பூமியில் என்னுடைய வாழ்க்கையை நான் நன்றாய் அனுபவிக்க வேண்டும், அவ்வளவுதான் என்று சொல்லுகிறார்கள். But there are some who affirm its existence. ஆனால் சிலரோ இந்த பரலோகமும் நரகமும் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள். How many of you here say heaven and hell are real? இங்கே இருக்கிற எத்தனை பேர் பரலோகமும் நரகமும் உண்மையானது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? How many of you believe heaven and hell are real? எத்தனை பேர் பரலோகமும் நரகமும் உண்மை என்பதை விசுவாசிக்கிறீர்கள்? Hallelujah. But I want to tell you something more. ஆனால் இதை விட சற்று அதிகமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Heaven and hell are not only real, பரலோகமும் நரகமும் நிஜமானவை மாத்திரமல்ல, it is more real than you and me, it is more real than the planet on which we live. இது என்னையும் உங்களையும் விட, நாம் வாழ்கிறதான இந்த பூமியை விட அதிக நிஜமாக, அதிக உண்மையாக இருக்கிறது. Just because you can't see it with or feel it or understand it with your five senses, it does not mean it does not exist. உங்கள் ஐம்புலன்களால் நீங்கள் அதை காணக்கூடாமல் இருக்கிறபடியினால், அறியக்கூடாமல் இருக்கிறபடியினால், உணரக்கூடாமல் இருக்கிறபடியினால் பரலோகமும் நரகமும் இல்லை என்பதை நாம் சொல்லிவிட முடியாது. Supposing every human being in the world did not have ears. உதாரணமாக இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் காதுகள் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். Will sound exist? சத்தம் என்று ஒன்று இருக்குமா, இருக்காதா? Sound will exist, but we will not know because we do not have ears to detect sound. சத்தம் என்பது இருக்கத்தான் செய்யும், ஆனால் நமக்கு காதுகள் இராதபடியினாலே சத்தத்தை நம்மால் கேட்க முடியாது. So just because we don't have ears, we cannot say there is no sound because I can't see sound or feel sound. எனவே நமக்கு காதுகள் இல்லாதபடியினால் சத்தம் என்று ஒன்று கிடையவே கிடையாது என்று நம்மால் சொல்ல முடியாது. நான் சத்தத்தை பார்க்க முடியவில்லை, சத்தத்தை கேட்க முடியவில்லை, எனவே சத்தம் என்று ஒன்று கிடையாது என்று நாம் ஒருபோதும் சொல்ல முடியாது. Heaven and hell are places that are beyond our five senses. பரலோகமும் நரகமும் நம்முடைய ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்ட இடங்களாய் இருக்கிறது. So here behind on the chart you see artists' representations of heaven and hell. இங்கே எனக்கு பின்பாக இருக்கிற படத்திலே நீங்கள் புகைப்பட ஓவியர்கள் வரைந்ததான பரலோகம் நரகத்தின் காட்சிகளை பார்க்கிறீர்கள். Here you see heaven, a place that is, we say beyond the skies, beyond the blue, beyond the clouds. இங்கே நாம் பரலோகத்தின் படத்தை பார்க்கிறோம், அது நாம் வானங்களுக்கு மேலே, மேகங்களுக்கு மேலே இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம். But I want to tell you that heaven is much much better than that picture. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லட்டும், இந்த படத்தை விட பரலோகமானது மிக 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 சிறந்த ஒரு இடமாய் இருக்கிறது. And hell, as some people describe it as is in this picture, is a place full of liquid fire with people screaming and shouting all the time. இங்கே சிலர் சொல்லுகிறது போல நரகத்தின் படத்தை நாம் பார்க்கிறோம், அது உருகுகிற நிலையில் உள்ளதான அந்த நெருப்பினால் நிறைந்தபடியாய் காணப்படுகிறது. இங்க இருக்கிற ஜனங்கள் அவர்கள் கத்திக்கொண்டே, கூக்குரலிட்டுக் கொண்டே, ஓலமிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். But I want to tell you that hell is much worse than that. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதை விட, இந்த காட்சியை விட நரகமானது மிகவும் மோசமானதா இருக்கிறது. Today I'm going to approach this topic from three angles. இன்றைக்கு இந்த தலைப்பை நான் 3 கோணங்களிலிருந்து ஆராய போகிறேன். Because if I start in the beginning itself from the Bible, there will be some people seated here who may not believe in the Bible.
ஏனென்றால் நான் வேதத்திலிருந்து இந்த தலைப்பை பற்றி பேச துவங்கினால் வேதத்தை விசுவாசிக்காத சிலர் ஒருவேளை இங்கே இருக்கக்கூடும். So I will start from outside and then come into the Bible. எனவே நான் வெளியே இருந்து துவங்கி பிற்பாடு கர்த்தருடைய வசனத்துக்குள் கடந்து வர விரும்புகிறேன். First of all, I will approach the topic philosophically. முதலாவது தத்துவ ரீதியாக நான் இந்த தலைப்பை பற்றி பேசுகிறேன். Secondly, I will approach this topic scientifically. இரண்டாவதாக விஞ்ஞான ரீதியாக இந்த தலைப்பை நான் அணுகுகிறேன். And thirdly, we will enter into the Bible. மூன்றாவதாக கர்த்தருடைய வார்த்தைக்குள் நுழைந்து நாம் இதை பார்க்கலாம். So approaching this subject philosophically, இந்த தலைப்பை தத்துவ ரீதியாக நாம் அணுகும்போது I would like to address those who call themselves atheists, who do not believe in God and life after death and do not believe in heaven and hell. முதலாவது நாத்திகர்களை பார்த்து நான் பேச விரும்புகிறேன். இவர்கள் மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு என்றோ கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்றோ பரலோகம் நரகம் என்பதையோ விசுவாசிக்கிறது இல்லை. So I would like to tell them that they denying the existence of these things do not make them more intelligent than believers of God and heaven and hell. நான் அவர்களை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால் தேவனையும் பரலோகத்தையும் நரகத்தையும் விசுவாசிக்கிறவர்களை விட பரலோகம் நரகம் தேவன் என்று எதுவும் கிடையாது என்று சொல்லுகிற இவர்கள் அதிக புத்திசாலிகள் அல்லவே. Some people think that those who say God exists and heaven and hell exist are fools because it's blind faith, and those who deny the existence of these things are really the wise ones. சிலர் இப்படி யோசிக்கிறார்கள், இந்த கடவுள் உண்டு பரலோகம் நரகம் என்பதெல்லாம் உண்டு என்று நினைக்கிறது அது ஒரு குருட்டுத்தனமான விசுவாசமா இருக்கிறபடியால் இப்படி விசுவாசிக்கிறவர்கள் நம்புகிறவர்கள் எல்லாம் பைத்தியக்காரர்கள், இதை நம்பாதவர்கள் தான் அதிக ஞானிகள் என்று நினைக்கிறார்கள். So the atheist will easily ask the theist, you believe in God, prove to me there is God. You believe in heaven and hell, prove to me there's heaven and hell. And they can't answer, so they think they are wise. எனவே ஒரு நாத்திகன் ஆத்திகர்களை பார்த்து இப்படி கேட்கிறான், நீ பரலோகம் உண்டு என்று சொல்லுகிறாயே, நரகம் உண்டு என்று சொல்லுகிறாயே, தேவன் உண்டு என்று சொல்லுகிறாயே, அதை எனக்கு நிரூபித்து காண்பி. எனவே இப்படிப்பட்ட கேள்விகள் முன்வைக்கப்படும் போது ஆத்திகர்களால் பதில் சொல்ல முடியாமல் போகும்போது இந்த நாத்திகர்கள் தங்களை ஞானிகள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். But we can ask the atheist the same question. ஆனால் நாம் நாத்திகர்களை பார்த்து இதே கேள்வியை திரும்ப கேட்க முடியும். You say there is no God, no heaven and hell. Can you prove it? நீ பரலோகமும் நரகமும் தேவனும் இல்லை என்று சொல்லுகிறாயே, அதை உன்னால் நிரூபிக்க முடியுமா? No atheist in this world can prove that there is no God, no heaven and no hell. You cannot prove it, the non-existence of something. இந்த பூமியில் இருக்கிற எந்த ஒரு நாத்திகனாலும் பரலோகமும் நரகமும் தேவனும் இல்லை என்பதை நிரூபிக்கவே முடியாது. ஒரு காரியம் இல்லை என்ற காரியத்தை யாராலும் நிரூபிக்க முடியாது. Once something happened in a classroom between a teacher and a student, I will tell, some of you will understand, some of you may not understand. If you don't understand, never mind. ஒரு வகுப்பறையில் ஒரு மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் இடையே நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்ல போகிறேன். சிலருக்கு இது புரியும், சிலருக்கு புரியாமல் போகலாம். புரிந்தால் பரவாயில்லை, புரியாவிட்டால் இதை விட்டு விடுங்கள். One class teacher was conducting a class and he was speaking about God. ஒரு ஆசிரியர் அவர் தன்னுடைய வகுப்பில் பாடம் நடத்தி கொண்டிருந்த போது கடவுளை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். And suddenly one boy got up and said, "Sir, you speak about God. I don't believe in God." திடீரென்று ஒரு பையன் எழுந்து நின்று, ஐயா நீங்கள் கடவுளை பற்றி பேசுகிறீர்களே, எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது என்று சொன்னான். How do you know God? He said, "Prove to me that God exists." நீங்கள் எப்படி தேவன் உண்டு என்று எனக்கு நிரூபிப்பீர்கள் என்று கேட்டான். I don't believe in God. There is no God. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுள் என்று ஒருவர் கிடையாது. So the teacher asked that boy, எனவே அந்த ஆசிரியர் அந்த பையனை பார்த்து கேட்டார், "Do you know everything?" உனக்கு எல்லாம் தெரியுமா? No. இல்லை. Okay. Do you know half of everything? எல்லாமும் என்று சொல்லப்படுகிறதே, அதில் பாதியாவது உனக்கு தெரியுமா? Do you have half the knowledge of everything, all knowledge? முழு ஞானத்தின் முழு அறிவின் பாதி பகுதியாவது உனக்கு இருக்கிறதா? No. இல்லை. Then the teacher told that boy, "Okay, let me assume that you have half knowledge of everything, all the knowledge in this world." சரி, இப்படி வைத்துக் கொள்வோம், இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஞானம் சகல அறிவின் பாதி பங்கு உன்னிடத்தில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். All right, sir. சரி ஐயா. What if God belongs to the other half? இந்த ஞானம் அறிவின் மறுபக்கத்தில் கடவுள் இருந்தால் நீ என்ன செய்வாய்? That half you don't know, isn't it? What if God is in that half? உனக்கு தெரியாத அந்த மீதி பாதி இருக்கிறதே, அதில் கடவுள் இருந்தால் நீ என்ன செய்வாய்? That boy couldn't answer. அந்த பையனால் அதுக்கு பதில் சொல்ல The முடியவில்லை. teacher told the boy, "You cannot say there is no God. You can only say I don't know." எனவே அந்த ஆசிரியர் அந்த பையனுக்கு விளங்க வைத்த காரியம் என்னவென்றால், கடவுள் இல்லை என்று நீ ஒருபோதும் சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது என்று வேண்டுமானால் நீ சொல்லலாம். So what the atheist must understand, that
Theism is faith, but atheism is also faith. A believer in God will say, I believe in the existence of God. He cannot prove it. But the atheist also must acknowledge humbly that he can only say, I believe there is no God. He cannot prove it. நாத்திகர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், கடவுள் இருக்கிறது என்று நம்புகிறார்களே ஆத்திகர்கள், அது அவர்களுடைய கடவுள் நம்பிக்கை. அதை அவர்களால் நிரூபிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் கடவுள் இல்லை என்று இவர்கள் சொல்லுகிறார்களே, இந்த நாத்திகமும் ஒரு நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கையை, இது ஒரு நம்பிக்கை என்று அவர்கள் தாழ்மையோடு ஒத்துக்கொள்ள வேண்டும். கடவுள் இல்லை என்பது பொய் என்று அவர்களால் சொல்ல முடியாது. So both are faith. இரண்டுமே ஒரு நம்பிக்கை. So now we will approach it from another philosophical view. இதை மற்றொரு தத்துவ கண்ணோட்டத்திலிருந்து நாம் இப்பொழுது பார்க்கலாம். Now speaking philosophically, it is wiser and safer to believe in heaven and hell rather than disbelieve in heaven and hell. தத்துவ ரீதியாக நாம் பேசும்போது பரலோகத்தையும் நரகத்தையும் விசுவாசிப்பது, பரலோகமும் நரகமும் இல்லை என்று ஒட்டுமொத்தமாக ஒதுக்குவதை விட அதை விசுவாசிப்பதே சிறந்த காரியமா இருக்கிறது. Why? ஏன்? Now supposing take the two of us. எங்கள் இரண்டு பேரையும் எடுத்துக்கொள்ளுங்கள். I am a non-believer and he is a believer. நான் ஒரு அவிசுவாசியா இருக்கிறேன், நம்பிக்கை இல்லாத ஆளா இருக்கிறேன். இவர் ஒரு நம்பிக்கை உள்ள ஆளா இருக்கிறார். I don't believe in God, heaven, hell, life after death, judgment. I don't believe in any of these things. எனக்கு பரலோகத்திலும் நரகத்திலும் கடவுளிடத்திலும் நியாய தீர்ப்பை பற்றியும் நம்பிக்கையே கிடையாது. But he believes in all this. ஆனால் இவர் இதை எல்லாவற்றையும் நம்புகிறார். Both of us die on the same day. ஒரே நாளில் நாங்கள் இருவரும் மரிக்கிறோம். Now supposing what he says is true. ஒருவேளை இவர் சொல்லுகிறது சரியா இருந்தால், suppose what I say is true. ஒருவேளை நான் சொல்லுகிறது சரியா இருந்தால், there is no heaven, there is no hell, there is no God, and all that is true. பரலோகம் என்று ஒன்று கிடையாது, நரகம் என்று ஒன்று கிடையாது, கடவுள் என்று ஒருவர் கிடையாது, இதெல்லாம் உண்மை என்று வைத்துக் கொள்வோம். Now both of us are dying. நாங்கள் இருவருமே இப்பொழுது மரிக்கிறோம். I return to the dust. நான் மண்ணுக்கு திரும்பி விடுகிறேன். I cease to exist. நான் இல்லாமல் போகிறேன், இல் பொருளாக மாறி விடுகிறேன். He returns to the dust, he ceases to exist. இவரும் மண்ணுக்கு திரும்புகிறார், இல் பொருளாக மாறி விடுகிறார். So after both of us die, I cannot go to him and say, I won the bet. நாங்கள் இருவருமே மரித்த பிற்பாடு நான் இந்த சகோதரனிடத்தில் போய் நான் தான் இந்த பந்தயத்தில் ஜெயித்தேன் என்று மேன்மை பாராட்ட முடியாது. Because he is not there, I am not there, we have ceased to exist. ஏனென்றால் நானும் இல் பொருளாகி விட்டேன், இவரும் இல் பொருளாகி விட்டார். I cannot look at him and say, see, you are the fool. நான் இவரை பார்த்து பார் நீ முட்டாளாகி விட்டாயே என்று சொல்ல முடியாது. At the most he would have been a fool in the days of his life, thinking there was God and trying to be pious. என்னுடைய கூற்று உண்மையா இருக்கும் பட்சத்தில் இவர் பூமியில் இருந்த நாட்களில் மாத்திரம் அவர் ஒரு முட்டாளா இருந்திருப்பார், அவர் கடவுள் நம்பிக்கை பொய்யா இருந்திருக்கும், அவ்வளவுதான். But both end the same way finally. ஆனால் கடைசியில் நாங்கள் இருவருமே ஒரே முடிவை சந்திக்கிறோம். But suppose what he said is true. ஆனால் ஒருவேளை இவர் சொன்னது உண்மையாக இருந்தால், God is real, heaven is real, hell is real, judgment is real, life after death is real. பரலோகமும் நரகமும் உண்மையா இருக்கிறது, மரணத்துக்கு பிற்பாடு உள்ள வாழ்க்கை உண்மையா இருக்கிறது, தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார், நியாய தீர்ப்பு என்பது உண்மையா இருக்கிறது. And both of us die. இப்பொழுது இருவரும் மரிக்கிறோம். Now he can look at me and call me a fool. ஆனால் இப்பொழுது இவர் என்னை பார்த்து முட்டாளாகி விட்டாயே என்று சொல்லலாம். And I'll be in deep trouble after I die. அதற்கு பிற்பாடு, அதாவது என்னுடைய மரணத்துக்கு பிற்பாடு நான் கொடிய ஆபத்தில் மாட்டிக்கொண்டவனாய் இருப்பேன். So even if we don't know if heaven or hell exist, பரலோகமும் நரகமும் இருக்கிறதா என்பதை நாம் அறியாமல் இருந்தாலும், it is safer to believe in heaven and hell. பரலோகத்திலும் நரகத்திலும் நம்பிக்கை வைப்பது சிறந்த காரியமாய், பாதுகாப்பான காரியமாய் இருக்கிறது. That is the philosophical approach. இதுதான் தத்துவ ரீதியான அணுகுமுறை. But before I go on to the scientific approach, நான் விஞ்ஞான ரீதியாக இதை அணுகுவதற்கு முன்பாக we want to tell you that we are here not to speak about heaven and hell because it's safer to do it. நாங்கள் ஏதோ பரலோகத்தையும் நரகத்தையும் பற்றி உங்களை விசுவாசிக்க செய்வது அது பாதுகாப்பான ஒன்றா இருக்கும் என்பதற்காக அதை பற்றி பேச நாங்கள் வரவில்லை. We are not assuming there is heaven and hell. I think there is heaven and hell because our parents told us and because the Bible is saying that, but we know that there is heaven and hell. பரலோகமும் நரகமும் இருக்கிறது என்பதை எங்களுடைய யூகமாக நாங்கள் உங்களுக்கு சொல்லவில்லை. எங்களுடைய தாய் தகப்பன் எங்களுக்கு அப்படி சொல்லிக் கொடுத்தார்கள், அதனால் சொல்லுகிறோம் என்று சொல்லவில்லை. பரலோகமும் நரகமும் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறபடினால் நாங்கள் உங்களோடு பேசுகிறோம். Now we want to go to the scientific view approach towards heaven and hell. இப்பொழுது விஞ்ஞான ரீதியாக நாம் பரலோகத்தையும் நரகத்தையும் அணுக போகிறோம். Is it possible to be in this world and know scientifically if there is another world called heaven and hell? இந்த பூமியில் நாம் உயிர் வாழும் போதே விஞ்ஞான ரீதியாக வேறொரு உலகம், அதாவது பரலோகமும் நரகமும் இருக்கிறதா என்பதை அறிய முடியுமா? Is there any place we can go and find out if heaven and hell really exist?
பரலோகமும் நரகமும் உண்மையாகவே இருக்கிறதா என்று நாம் சென்று கண்டுபிடிக்கக்கூடிய இடம் ஏதாவது இருக்கிறதா? There is one small way we can do it. நாம் இதை செய்வதற்கு ஒரு சிறிய வழிமுறை இருக்கிறது. Suppose this table represents life. ஒருவேளை இந்த மேசையானது நம்முடைய வாழ்க்கையை காண்பிக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். And the edge of that table represents the end of our life. இந்த மேசையின் முனையானது நம்முடைய வாழ்நாட்களின் முடிவை காண்பிக்கிறது. And beyond that table is life after death. இந்த மேசைக்கு அந்த பக்கத்தில் மரணத்துக்கு பிற்பாடுள்ள வாழ்க்கை இருக்கிறது. Is there any possibility for me to go and walk towards the edge of life and have a peep towards the other side? ஒருவேளை என்னால் இந்த மேசையின் முனைக்கு அல்லது என்னுடைய வாழ்க்கையின் அந்த ஓரத்துக்கு கடை முனைக்கு சென்று அந்த பக்கத்தில் இருக்கிற மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை அப்படி சற்று அதை பற்றி ஒரு கண்ணோட்டத்தை ஒரு பார்வையை நான் பெற முடியுமா? Can I stand at the edge of life and look at the other side of death, have a peep and come back? ஒருவேளை நான் இந்த வாழ்க்கையின் முனையில் வாழ்க்கையின் ஓரத்தில் நின்று கொண்டு இந்த வாழ்க்கையின் மறுபக்கம் அதாவது மரணத்துக்கு பிற்பாடுள்ள வாழ்க்கையை அப்படி சும்மா பார்த்துவிட்டு திரும்பி வர முடியுமா? It is possible. இது சாத்தியமான ஒன்றுதான். Not willingly possible. I cannot do it deliberately. இது என்னுடைய மனப்பூர்வத்திலிருந்து நான் செய்ய முடியாது. நான் வேண்டுமென்றே இதை செய்வதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. But it has happened in many people's lives. ஆனால் अनेகருடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கிறது. In science it's called a near death experience, NDE. விஞ்ஞானத்தில் இதை NDE அதாவது மரணத்துக்கு சமீபமான அனுபவங்கள் என்று அழைக்கிறார்கள். What does that mean scientifically? விஞ்ஞான ரீதியாக இதனுடைய அர்த்தம் என்ன? When a patient is sick and dying, ஒரு வியாதியஸ்தர் அவர் கொடூரமான வியாதியில் மரித்துக் கொண்டிருக்கிறார், மரண தருவாயில் இருக்கிறார். He is in hospital with all kinds of contraptions around him. அவர் மருத்துவமனையில் சகலவிதமான கருவிகளும் பொருத்தப்பட்டவராய் அப்படி படுத்துக் கொண்டிருக்கிறார். Then at one point of time the heart stops functioning or the patient stops breathing. ஒரு குறிக்கப்பட்ட காலகட்டத்தில் இவருடைய இருதய துடிப்பு நின்று விடுகிறது, அதாவது இவர் மூச்சு நின்று விடுகிறது. 10 seconds after that, இதற்கு 10 வினாடிகள் கழித்து there is a machine called EEG which tells you about the brain activity. There the waves, the electrical waves that shows the brain activity goes flat. That means brain has stopped working. 10 வினாடிகள் கழித்து மூளையினுடைய செயல்பாடுகளை காண்பிக்கிறதான EEG என்கிற கருவி அதனுடைய அது அலையலையாய் மூளையினுடைய செயல்பாடுகளை காண்பிக்கும். அந்த அலைகள் கூட அப்படியே மறைந்து போகிறது. அதனுடைய அர்த்தம் இவனுடைய மூளையின் செயல்பாடும் நின்றுவிட்டது. So the heart has stopped functioning, the brain has stopped functioning. இப்பொழுது இருதயம் வேலை செய்யவில்லை, மூளை செயல்பாடும் நின்றுவிட்டது. So clinically that patient is dead. மருத்துவ ரீதியாக இந்த வியாதியஸ்தர் இந்த நோயாளி மரித்து விட்டார். Few minutes later he comes back, he resuscitates. சில வினாடிகள் கழித்து அல்லது சில நிமிடங்கள் கழித்து அவருடைய ஜீவன் திரும்பி வருகிறது, இவர் பிழைத்துக் கொள்கிறார். This is what is called scientifically near death experience. That means he died, he almost died, he almost went into the other world but suddenly came back this side again. விஞ்ஞான ரீதியாக இதை மரணத்துக்கு சமீபமான அனுபவம் என்று அழைக்கிறார்கள். அதாவது சம்பந்தப்பட்டவர் அவர் மரித்து போய்விட்டார், ஏறக்குறைய அவர் மறு உலகுக்கு கடந்து சென்று விட்டார், ஆனால் அவருடைய ஜீவன் திரும்பி வந்து விட்டது. Now there are non-Christian institutions that are taking up cases of near death experience, people who have gone to the edge of death and have their hearts and brains stop functioning and come back to life, and they have interrogated those people. இப்படிப்பட்ட மரணத்துக்கு சமீபமான தருணங்களை, அதாவது மரணத்தின் விளிம்புக்கு சென்று ஏறக்குறைய மரித்து பிற்பாடு உயிர் பிழைத்துக் கொண்டவர்களுடைய கேஸ்களை எடுத்து ஆராய்கிறதான கிறிஸ்தவம் சேராத கிறிஸ்தவர் அல்லாத அமைப்புகள் இருக்கிறது. One such institution is the IANDS. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் IANDS என்று அழைக்கப்படுகிற அமைப்பு. The International Association for Near Death Studies. அதாவது மரணத்துக்கு சமீபமான இந்த அனுபவங்களை ஆய்வு செய்கிறதான சர்வதேசிய அமைப்பு. There is another institution called the Near Death Experience Research Foundation, NDERF. NDERF என்று சொல்லப்படுகிற வேறொரு அமைப்பும் இருக்கிறது. அவர்களும் இந்த மரணத்துக்கு சமீபமான தருணங்களை ஆராய்ச்சி செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். When they go and look at these patients where the brain activity has ceased and the heart has stopped functioning, and they take up those people who have come back to life and ask them, have you experienced anything in those moments where we thought you were dead?
இவர்கள் இப்படி மூளையின் செயல்பாடுகள் நின்றுவிட்ட வியாதியஸ்தர்களை, இருதய துடிப்பு நின்றுவிட்ட வியாதியஸ்தர்களை ஒருவேளை அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் என்றால் அவர்களை பார்த்து பேட்டி காண்கிறார்கள், அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் மரித்து விட்டதாக நாங்கள் நம்பினோமே, அந்த சில வினாடிகளில் உங்களுக்கு ஏதாவது புதிதான வினோதமான அனுபவம் ஏற்பட்டதா என்று அவர்களை பார்த்து கேட்கிறார்கள். So these institutions are collecting that information given all those experience that are narrated by these dead people who came back to life. இப்படி மரித்து மரண தருவாயிலிருந்து மீண்டு வந்ததான ஜனங்கள் அவர்கள் சொல்லுகிற தங்களுடைய அனுபவங்களை, அவர்கள் சொல்லுகிற அந்த தகவல்களை இந்த அமைப்பினர் சேகரிக்கிறார்கள். Very strangely, different people from different parts of the world should be telling different stories, but very strangely they all have similar experiences. இப்படி அவர்கள் சேகரிக்கும் போது உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கிறதான பல்வேறு நாடுகளை சேர்ந்த பல்வேறு கலாச்சாரத்தை உடைய ஜனங்கள் அவர்கள் வேறு வேறு அனுபவங்களை தான் கதைகளாக சொல்ல வேண்டும். ஆனால் இவர்கள் எல்லாரும் சொல்லுகிற அனுபவம் அது ஒருமித்த கருத்தை உடையதா இருக்கிறது. All of them have narrated an experience of passing through a tunnel. அவர்கள் எல்லாருமே ஒரு வாய்க்காலின் வழியாய், ஒரு டனல் வழியாக போனதாக, அப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டதாக சொல்லுகிறார்கள். Something like this. இப்படி இந்த படத்தில் இருக்கிறது போன்ற ஒரு டனல். They travel fast through a huge tunnel. On the other side they see great light like you see in this picture, or they see burning fire. இந்த வாய்க்காலினூடாக அவர்கள், இந்த குகையினூடாக அவர்கள் மிகவும் ஒரு அதிகமான வேகத்தில் பயணிக்கிறார்கள். இதனுடைய முடிவில் அவர்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை, ஒரு பேரொளியை காண்கிறார்கள். And they say that they had great satisfaction, great peace, a saturation of knowledge, etc. when they see that light. இந்த வெளிச்சத்தை இவர்கள் காணும்போது இவர்களுக்கு விவரிக்க முடியாத ஒரு சமாதானமும், விவரிக்க முடியாத ஒரு நிம்மதியும், எல்லா அறிவையும் பெற்றுக்கொண்டது போல ஒரு திருப்தியும் உண்டானதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். Or they experienced great agony and fear as they entered into the fire and they could hear sounds of people screaming. இல்லாவிட்டால் இதனுடைய மறுபக்கத்தில் இருக்கிற அந்த நெருப்புக்குள் இவர்கள் போகும்போது இவர்கள் ஒரு பெரிய பயத்தையும் வியாகுலத்தையும் கலக்கத்தையும் அனுபவித்ததாக, ஜனங்கள் கூக்குரலிடுகிற அந்த சத்தத்தை கேட்கும் போது இவர்களுக்கு அந்த வியாகுலம் அதிகமானதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். Mind you, this is not the experience of Christians. This is not being recorded and documented by Christians. Both are secular groups. நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன், இந்த அனுபவங்களை பதிவு செய்ததோ அல்லது இந்த அனுபவங்களை சொன்னதோ கிறிஸ்தவர்கள் கிடையாது. இதை சொன்னவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள். இதை பதிவு செய்த அமைப்புகள் அவைகள் மத சார்பு இல்லாத அமைப்புகளா இருக்கிறார்கள். So then many of them, they hear a voice commanding them to go back and they return to earth and come back to life. இவர்களில் பெரும்பாலானவர்கள் தாங்கள் திரும்பி போக வேண்டும் என்று தங்களுக்கு கட்டளையிடுகிற ஒரு சத்தத்தை கேட்கிறார்கள். அந்த சத்தத்தை கேட்டவுடன் இவர்களுடைய ஜீவன் இவர்களுடைய சரீரத்துக்கு திரும்பி வருகிறது. You may still find it difficult to understand, and you may say, well, it can be hallucinations or people imagining things when they reach the brink of death. நீங்கள் ஒருவேளை இன்னும் இதை நம்பாமல் இருக்கலாம். இது ஒருவேளை மனிதனுடைய கற்பனையின் உச்சகட்டமாக இருக்கலாம். மரண பயத்தில், மரணத்தின் அந்த தருவாயில் இருக்கும்போது மனிதனுடைய அந்த பயத்தினால் உண்டாகிற கற்பனையின் உச்சகட்டமாக இது இருக்கலாம் என்று நீங்கள் சொல்லலாம். But there are various other arguments. I don't want to go to the details. இதற்கு பல்வேறு விவாதங்களை நாம் கொடுக்கலாம், ஆனால் அதனுடைய ஆழங்களுக்குள் நான் போக விரும்பவில்லை. I want to say just one thing. ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். If these institutes have collected about 100 or 200 cases like this, you may say, well, that's doubtful. Those 100, 200 people might be telling lies. ஒருவேளை இந்த அமைப்பினர்கள் ஒரு 100 அல்லது 200 கோப்புகளை தயார் செய்து இதன் அடிப்படையில் தான் நாங்கள் இப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால் நீங்கள் அதை மறுக்கலாம். ஒருவேளை அது பொய்யாக இருக்கலாம், அது ஒருவேளை கற்பனையின் உச்சகட்டமாக இருக்கலாம் என்று நீங்கள் மறுப்பு தெரிவிக்கலாம். But you know how many cases they have got with these experiences? ஆனால் இப்படிப்பட்ட அனுபவங்களை உடைய ஜனங்களில் எத்தனை பேருடைய தகவல்களை அவர்கள் சேகரித்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? About 1,10,00,000 of cases. கிட்டத்தட்ட 1,10,00,000 ஜனங்களுடைய அனுபவத்தை அவர்கள் சேகரித்திருக்கிறார்கள். And these are from various parts of the world. Can all be telling lies? Did they all get together and have a meeting before telling those lies? இந்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டதே அந்த ஜனங்கள் அவர்கள் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்ததான ஜனங்களா இருக்கிறார்கள். எனவே அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஏதோ ஒரு கட்டுக்கதையை உண்டாக்கி அப்படி சொல்வதற்கு வாய்ப்பில்லை. So what is being researched is that heaven and hell really exist.
எனவே இவர்கள் ஆராய்ச்சி செய்கிறதான அந்த காரியம் என்னவென்றால் பரலோகமும் நரகமும் உண்மையாகவே இருக்கிறது என்பதை நிரூபிக்கிறதா இருக்கிறது. It is a real world beyond our five senses. அது நம்முடைய ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதான நிஜமான உலகமாய் இருக்கிறது. So this is how we are philosophically and scientifically arguing the existence of heaven and hell. இப்படிதான் நாம் தத்துவ ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் பரலோகமும் நரகமும் இருக்கிறது என்பதை நாம் உறுதியாக சொல்லுகிறோம். So now we enter into the Bible. இப்பொழுது நாம் வேதத்தின் காரியத்துக்கு கடந்து வருகிறோம். So now that we have understood from outside that heaven and hell really exist, we must now go into the Bible to find out certain truths about heaven and hell. வெளியே இருந்து பரலோகமும் நரகமும் இருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களை அந்த உண்மையை நாம் கண்டுபிடித்திருக்கிறபடினால் இப்பொழுது பரலோகம் இந்த வேதம் இந்த பரலோகத்தையும் நரகத்தையும் பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். Now if I ask you, what do you think heaven will be like? நான் உங்களை பார்த்து இப்படி கேட்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், பரலோகம் என்றால் அது எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? If we ask you to draw a picture about heaven, பரலோகத்தை பற்றி ஒரு படத்தை வரைய நான் உங்களுக்கு சொன்னால், we'll have different kinds of imaginations about heaven. உங்களுக்கு உங்கள் அனைவருக்கும் பரலோகத்தை பற்றி வேறு விதமான கற்பனைகள் இருக்கும். You might draw a kind of earthly scenery of green grass and trees and mountain sides with blue sky and birds flying. சிலர் ஒருவேளை நன்றாக பச்சை பசேல் புல்வெளி, அதன் ஓரத்திலே மலைகள், நீரூற்றுகள், பறவைகள் பறக்கிறது போல அப்படி ஒரு அமைதியான இயற்கை சூழ்நிலையை நீங்கள் வரைவீர்கள். Some angels flying here and there. சில தூதர்கள் இங்கும் அங்குமாக பறந்து கொண்டிருப்பதாக. People walking happily here and there, singing. ஜனங்கள் அப்படியே பாடிக்கொண்டு சந்தோஷமாக அங்கும் இங்கும் உலா வருகிறதை. It's a place full of light and glory. அது வெளிச்சத்தினாலும் மகிமையினாலும் நிறைந்த ஒரு இடமாய் இருப்பதை. But are you going to be happy with that, just that? இதனால் மாத்திரம் நீங்கள் திருப்தி அடைந்து கொண்டு இருந்து விட போகிறீர்களா? When you go sightseeing to such a place, you will stand there for 15 minutes and say, very beautiful, but you'll want to come back home, isn't it? Finally, you won't want to be there all the time. ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு, பூமியில் இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அதை சுற்றி பார்க்கும்படியாய் போகிறீர்கள். அங்கே நின்று கொண்டு அதனுடைய அழகை நீங்கள் ஒரு 15 நிமிடம் ரசிப்பீர்கள். அதற்கு பிற்பாடு உங்களுக்கு வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்கிற அனுபவம் தான் உண்டாகும். So if that's all heaven is full of light, full of glory, maybe you have 100 focus lights and you will sit bask in that light for some time, but after that it's going to be boring, is it? You can't just sit, look and enjoy light all the time. ஒருவேளை பரலோகம் என்பது வெளிச்சத்தினாலும் மகிமையினாலும் நிறைந்த ஒரு இடமாய் மாத்திரம் இருக்கும் என்றால், நீங்கள் ஒரு 100 ஃபோக்கஸ் லைட்டுகளை வைத்துக் கொண்டு அப்படியாக அதனுடைய வெளிச்சத்திலே கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டு அவ்வளவுதான், அது முடிந்துவிடும், திரும்பி வர வேண்டியதுதான். அந்த மகிமையிலே நீங்கள் என்றென்றைக்குமாக இருக்க முடியாது தானே. I asked some people, what will you do when you go to heaven? நான் சிலரை இப்படி கேட்டேன், நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? They say we'll be praising God. அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்போம். So I tell them, here in this world itself, getting up in the morning to praise from 4 to 5 itself is big boring. And you go to heaven, you are doing to do that all the time. You want to go to such a heaven. நான் அவர்களை பார்த்து கேட்பேன், இங்கே கர்த்தரை துதிப்பதற்கே 4 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் எழுந்திருந்து கர்த்தரை துதிப்பதற்கே உங்களுக்கு மிகவும் அலுப்பூட்டும் காரியமாக அது இருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் பரலோகத்துக்கு போய் கர்த்தரை துதிப்பீர்களா என்று கேட்டேன். It's true, we'll be praising God. உண்மைதான், நாம் கர்த்தரை துதித்துக் கொண்டு தான் இருக்க போகிறோம். But that's not everything. ஆனால் அது மாத்திரம் விஷயம் அல்ல. There's much more than that. அதை தாண்டி அதைவிட அதிகமான காரியங்கள் அநேகம் இருக்கிறது. Strictly speaking, every human being born in this world is made and born to go to heaven. தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் அவன் பரலோகத்துக்கு செல்லும்படியாகவே சிருஷ்டிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். There are so many things that are in us that are not in animals, that are in us exclusively in human beings, which can be satisfied only in heaven. மிருகங்களுக்குள் இல்லாத சில விஷயங்கள் மனிதர்களாகிய நமக்குள் இருக்கிறது. அந்த விஷயங்கள் அவைகள் பரலோகத்துக்கு போனால் மாத்திரமே முழுமையான திருப்தியை அடைய முடியும். For example, the experience of being surprised, the experience of wondering, these are not found in animals, these are found only in human beings. உதாரணமாக, ஒரு காரியத்தை பார்த்து ஆச்சரியப்படுவது, ஒரு காரியத்தை பார்த்து அதிசயப்பட்டு பிரமிப்பது, இந்த உணர்வுகள் எல்லாம் மனிதர்களாகிய நமக்குள் மாத்திரம்தான் காணப்படுகிறது. மிருகங்களுக்குள் இப்படிப்பட்ட உணர்வுகள் இல்லை. For example, look at this scenery. உதாரணமாக, இந்த இயற்கை சூழலை நீங்கள் பாருங்கள். It's so beautiful to look at, isn't it? அதை பார்ப்பதற்கே மிகவும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. அப்படிதானே? Suppose you can really go to that spot and you can stand at that bridge and look at the brook going beneath and look at the beautiful leaves of various colors. It's something that you can wonder at.
ஒருவேளை அந்த இடத்துக்கு நீங்கள் உண்மையாகவே போக முடிந்தால் அந்த பாலத்தின் மேல் நின்று கொண்டு கீழே ஓடுகிற அந்த ஆற்றையும் அந்த பல வர்ணமான இலைகள் உள்ள அந்த மரங்களையும் நீங்கள் பார்த்து உண்மையாகவே நீங்கள் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கலாம். அப்படிதானே? That wondering experience is something exclusive for human beings. இப்படி அதிசயப்படுகிற பிரமிக்கிற அந்த அனுபவம் மனிதர்களாகிய நமக்கு மாத்திரமே பிரத்யேகமாக கொடுக்கப்படுகிறது. You take that picture and take a printout on an A4 size sheet and show it to a cow. இந்த படத்தை எடுத்து நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு மாட்டிடம் நீங்கள் இதை காண்பித்தால், see how beautiful it is. இது எவ்வளவு அழகாக இருக்கிறது பாத்தியா? You know what it'll do? It'll open its mouth and eat the paper, that's all. அந்த மாடு என்ன செய்யும்? தன்னுடைய வாயை திறந்து அந்த பேப்பரை சாப்பிட்டு விடும், அவ்வளவுதான். So there is something very unique about us that we will enjoy and will be satisfied only in heaven. நம்மை பற்றிய காரியத்தில் பிரத்யேகமான சில அம்சங்கள் உண்டு. அவைகள் பரலோகத்தில் மாத்திரமே திருப்தி செய்ய முடியும். முழுமையான திருப்தியை பரலோகத்தில் மாத்திரமே அடைய முடியும். When you come back to the key verse that we read, நாம் வாசித்ததான இந்த மைய வசனத்துக்கு நாம் திரும்பி வரும்போது, it's a description about heaven. இது பரலோகத்தை பற்றி விவரிக்கிற ஒரு வசனமாக இருக்கிறது. It says, eye has not seen, human eyes have really not seen all of heaven. முழு பரலோகத்தையும் மனித கண்கள் ஒருபோதும் காணவில்லை என்று இந்த வசனம் சொல்லுகிறது. Eye hath not seen. கண்கள் காணவில்லை. What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? Heaven is something beyond everything we have ever seen. நாம் பார்க்கிற இந்த எல்லா காரியங்களை விட இதற்கு அப்பாற்பட்ட ஒன்றுதான் பரலோகம். Ears have not heard. செவி அதை கேட்டதும் இல்லை. What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? Heaven is beyond description in a human language. நம்முடைய மனித வாழ்க்கையில் இருக்கிறதான மொழிகளில் இந்த பரலோகத்தை விவரிக்கவே முடியாது. அந்த எல்லா வர்ணனைக்கும் விவரிப்புக்கும் பரலோகம் அப்பாற்பட்டதா இருக்கிறது. So even if I stand here and preach to you for 10 days about heaven, it's going to be something extremely distinct in heaven when you get there, because ears have not heard what God has prepared for man. ஒருவேளை நான் 10 நாட்கள் தொடர்ச்சியாக இங்கே நின்று கொண்டு உங்களுக்கு பரலோகத்தை பற்றி சொல்லிக் கொண்டே இருந்தாலும் நீங்கள் உண்மையாக பரலோகத்துக்கு போகும்போது நான் சொன்னதை விட பிரத்யேகமான புதிய ஒரு அனுபவமாக தான் பரலோகத்தை பார்ப்பீர்கள். ஏனென்றால் பரலோகத்தை பற்றி காதுகள் கேள்விப்பட்டதே இல்லை. Neither has entered into the heart of man. அவைகள் மனிதனுடைய இருதயத்துக்குள் தோன்றவில்லை அல்லது பிரவேசிக்கவில்லை. What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? No matter how much we close our eyes and imagine how beautiful heaven is going to be, you can't get that proper picture of heaven. It's beyond human imagination. நாம் எவ்வளவுதான் நம்முடைய கண்களை மூடி பரலோகம் இப்படித்தான் இருக்கும் என்று நம்முடைய மனதிலே தியானித்தாலும் நமக்கு பரலோகத்தின் முழு அந்த விவரமும் கிடைக்காது. அந்த விவரமானது பரலோகத்தின் அந்த நிஜ காட்சியானது நம்முடைய யோசனைக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது. Heaven is something more beautiful than we've ever seen. It's something beyond all description in a human language. It's something greater than all our imagination. பரலோகம் என்று சொல்லும்போது அது நாம் இதுவரைக்கும் பார்த்ததான எல்லாவற்றையும் விட மிக 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 அழகான ஒன்றா இருக்கிறது. நாம் இதுவரைக்கும் கேட்ட எல்லாவற்றையும் விட அது மிக மிக அழகான ஒன்றா இருக்கிறது. அது விவரிப்புக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது. அது நம்முடைய கற்பனைக்கு நம்முடைய யோசனைகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்றா இருக்கிறது. Now we human beings have a soul. நம் மனிதர்களாகிய நமக்கு ஒரு ஆத்மா உண்டு. And that soul has something very unique, and that again is not found in other creatures. இந்த ஆத்மாவில் பிரத்யேகமான ஒரு பகுதி காணப்படுகிறது. அது மற்ற விலங்குகளுக்குள்ளே மற்ற உயிரினங்களுக்குள்ளே காணப்படுகிறது இல்லை. It is what is called longing. அது ஏங்குகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. All of us human beings we long for something. மனிதர்களாகிய நாம் எல்லாருமே ஏங்குகிறவர்களா இருக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்துக்காக நாம் ஏங்கி தவிக்கிறோம். I'll give you an example. நான் ஒரு உதாரணத்தை தருகிறேன். Now right now as you are sitting here, there is something in you that has been lingering from the beginning of the sermon till now, an unanswered question. What is that? நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கும் போதே இந்த கூட்டத்தின் துவக்கத்தில் இருந்தே உங்கள் மனதில் ஏதோ ஒரு கேள்வி அது தொடர்ச்சியாக ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. பதில் அளிக்கப்பட முடியாத ஒரு கேள்வியாக அது இருக்கிறது. அது என்ன? Can anyone say? அது என்ன என்று உங்களால் சொல்ல முடியுமா? Something that I told you something. நான் சில காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். But then it's not satisfied till now. ஆனால் நான் சொன்னதில் உங்களுக்கு இதுவரைக்கும் திருப்தி இல்லை. I told it to you in the beginning. நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன். But it is not satisfied till now. ஆனால் நீங்கள் இன்னும் அதிலே முழுமையாக திருப்தி அடையவில்லை. Can anyone say? அது என்ன? I said, I know you won't answer if I ask you, because it's better to be silent than give a wrong answer.
நான் உங்களை பார்த்து இப்படி கேள்வி கேட்டால் நீங்கள் பதிலளிக்க மாட்டீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் ஏதாவது தவறாக பதில் சொல்லுவதை விட அமைதியாக இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அதான் நல்லது என்று நினைக்கிறீர்கள். I told you there is a very interesting story. நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கதை ஒன்று இருக்கிறது. All those who heard that first statement I said, put up your hands. நான் சொன்ன அந்த முதல் வார்த்தையை கேட்டவர்கள் கைகளை தூக்குங்கள். So now till now you would have been answering, brother said he'll tell one story and now he's forgotten it, you would have thought, isn't it? நீங்கள் இதுவரைக்கும் இப்படி யோசித்துக் கொண்டிருப்பீர்கள், பிரதர் ஒரு நல்ல கதையை சொல்லுகிறேன் என்று சொன்னார், ஆனால் அவர் மறந்து விட்டார் போல தெரிகிறது, அப்படி யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். I didn't forget. நான் மறக்கவில்லை. Nor am I going to tell you the story. அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்ல போவதும் இல்லை. But the reason I said that is to demonstrate how within our hearts there is a longing to know the unknown. அதாவது நம்முடைய இருதயத்திலே தெரிந்து கொள்ளாததை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அந்த ஏக்கம், அந்த ஆவல் இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக, உங்களுக்கு புரிய வைப்பதற்காக ஒரு கதையை சொல்ல போகிறேன் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். So in our hearts there is something that longs to know the unknown. நம்முடைய இருதயத்திலே நமக்கு தெரியாத காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆவல், ஒரு ஏக்கம் காணப்படுகிறது. And that is going to be satisfied when we get to heaven. அந்த ஆவல், அந்த ஏக்கமானது நாம் பரலோகத்துக்கு போகும்போது பூர்த்தி செய்யப்படும். That's why God is not showing it to us now. எனவே தான் இப்பொழுது தேவன் அதை நமக்கு காண்பிக்காமல் இருக்கிறார். When you turn to Psalm 17 and verse 15, 17ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, there the psalmist says, I will be satisfied when I awake in thy likeness. நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். In our language that verse says that when we get to heaven, every human being who gets to heaven is going to be satisfied. நம்முடைய மொழியில் சொல்ல வேண்டும் என்றால், நாம் பரலோகத்துக்கு போகும்போது, அதாவது பரலோகத்துக்கு போகிற ஒவ்வொரு மனுஷனும் அங்கே போகும்போது அவன் திருப்தி அடைவான். There's no one, not one person who will go to heaven and say, oh, this is heaven, is it? I thought it's something else. பரலோகத்துக்கு போகிற ஒரு ஆளும் கூட பரலோகத்தை பார்த்து, பரலோகம் இவ்வளவுதானா, நான் வேற ஏதோ இருக்கும் என்று நினைத்தேன் என்று அப்படி அதிருப்தியாக சொல்லவே மாட்டார்கள். I expected something big, this is all, is it? நான் ஏதோ பெருசா எதிர்பார்த்தேன், ஆனால் இவ்வளவுதானா என்று அப்படி யாரும் சொல்ல மாட்டார்கள். I promise you, not one human being who gets to heaven is going to say that. பரலோகத்துக்கு போகிற ஒரு மனிதனும் அப்படி சொல்ல மாட்டார் என்பதை நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன். You know, I have heard the testimony of many people who have gone to heaven and come back. பரலோகத்துக்கு போய் திரும்பி வந்ததான அநேகருடைய சாட்சியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். Not one of them has ever said that they wanted to come back. Everyone has wanted to be there. அப்படி போய் திரும்பி வந்த ஒருவர் கூட நான் திரும்பி வர வேண்டும் என்று நினைத்தேன் என்று சொன்னதே கிடையாது. எல்லாருமே அங்கேயே இருந்து விட வேண்டும் என்று நினைத்ததாக தான் சொல்லுகிறார்கள். Heaven is so beautiful, it's so awesome that when you get there, you will forget this world, you'll forget those who are born with you, you'll forget your family. That's why it's an all-consuming beauty. பரலோகம் என்று சொல்லும்போது அது அவ்வளவு அழகான ஒன்றா இருக்கிறது, அவ்வளவு வியக்கத்தக்க ஒன்றா இருக்கிறது. நீங்கள் அங்கே போகும்போது இந்த உலகத்தை சம்பந்தப்படுத்திய எல்லாவற்றையும், உங்களோடு பிறந்தவர்களையும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் மறந்து விடுவீர்கள். அது எல்லாவற்றையும் பட்சித்து போடுகிற, எல்லாவற்றையும் மறக்க வைக்கிற ஒரு அழகா இருக்கிறது. We had a pastor called Pastor Don. Some of you will know him. நமக்கு பாஸ்டர் டான் என்ற ஒரு பாஸ்டர் இருந்தார், உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கலாம். Many years ago he testified during a Sunday service in Adayar as part of his message. ஒரு முறை அடையாருக்கு அவர் வந்திருந்த போது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே தன்னுடைய தூதின் ஒரு பகுதியாக தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார். He was very sick in America once. அவர் ஒரு முறை அமெரிக்காவில் இருந்தபோது மிகவும் வியாதியாக இருந்தார். And he died. He had this near death experience and his soul left him. அவருடைய ஜீவன் பிரிந்தது, அவருடைய ஆத்மா அவரை விட்டு பிரிந்தது. இந்த மரண தருவாயில் அல்லது மரணத்துக்கு சமீபமான அனுபவம் என்று சொன்னோமே, அந்த அனுபவம் அவருக்கும் உண்டானது. And he ascended to great heights. அவர் மிக பெரிய உயரங்களுக்கு அப்படியே பறந்து சென்றார். And he said, I experienced joys that cannot be described by words. அவர் சொல்லுகிறார், வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு சந்தோஷங்களை நான் அனுபவித்தேன். And I was so happy. நான் மிக 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 சந்தோஷமுள்ளவனாய் இருந்தேன். Then he said one very sad thing. ஒரு துக்கமான காரியத்தையும் அவர் சொன்னார். He said, all these people who were sitting and praying around me brought me back, and he started crying. அவர் சொன்னார், என்னை சுற்றி உட்கார்ந்து கொண்டிருந்த இந்த எல்லா ஜனங்களும் எனக்காக அழுது ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள், எனவே நான் திரும்பி வர வேண்டியதாயிற்று என்று சொல்லி அழ ஆரம்பித்து விட்டார். So he didn't want to come back. It was so beautiful. பரலோகம் அவ்வளவு அழகா இருந்தது, அவருக்கு திரும்பி வர வேண்டும் என்ற விருப்பமே இல்லை. No human being who gets to heaven will even say, I didn't tell my parents I came here suddenly, let me tell them and come back. They won't even want to go back.
ஒருவேளை பரலோகத்துக்கு செல்லுகிறவர்கள் நான் என்னுடைய தாய் தகப்பனிடத்தில் சொல்லாமல் வந்து விட்டேன், நான் அவர்களிடத்தில் திரும்பி போய் சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன், அப்படி கூட யோசிக்க மாட்டார்கள். அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்கிற எண்ணமே அவர்களுக்கு இருக்காது. The only place where the longing of the human soul can be satisfied is in heaven. மனித ஆத்மாவுடைய ஆவல், அந்த ஏக்கம் தீர்க்கப்படுகிறதான ஒரே ஒரு இடம் அது பரலோகமாக இருக்கிறது. Our soul is infinite and our infinite soul can only be satisfied by the infinite which is in heaven. நம்முடைய ஆத்மாவானது முடிவில்லாததா இருக்கிறது. இந்த முடிவில்லாத ஆத்மா முடிவில்லாத ஒன்றால் அது பரலோகத்தில் இருக்கிறது. அதனால் மாத்திரமே திருப்தி செய்யப்பட முடியும். Now from the beginning of this message you may have had that longing to hear what that story is, but after I tell you that story, that longing is gone. இந்த தூதின் துவக்கத்தில் இருந்தே ஒரு கதை சொல்லுகிறேன் என்று பிரதர் சொன்னாரே, அது என்ன கதை என்று கேட்கக்கூடியதான ஆவல் உங்களுக்கு ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆனால் உண்மையாகவே நான் அந்த கதையை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கதையை கேட்ட பிற்பாடு அதில் மேல் இருக்கிற ஆவல் போய்விடும். Because now I've told you the story. ஏனென்றால் இப்பொழுது அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். But when you go to heaven, ஆனால் நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது this infinite soul that is infinitely longing for something infinite will be satisfied by the infinity of heaven. முடிவில்லாத இந்த ஆத்மா அது முடிவில்லாமல் ஒரு காரியத்தை அனுபவிக்க வேண்டும் என்று, முடிவில்லாத ஒரு காரியத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறதே, அது முடிவில்லாத பரலோகத்தில் இருக்கிற அந்த முடிவில்லாத காரியத்தினால் இந்த முடிவில்லாத இன்பத்தை தேடுகிற அந்த அதன் மேல் ஆவல் கொண்டிருக்கிற ஆத்மா திருப்தி செய்யப்படும். In Revelation chapter 21 you see three basic places in heaven in eternity. நித்தியத்திலே பரலோகத்தில் இருக்கிறதான மூன்று இடங்களை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். One is new earth, the other is new heaven, the third is new Jerusalem. ஒரு இடம் அது புதிய பூமியா இருக்கிறது, இரண்டாவது இடம் அது புதிய வானமா இருக்கிறது, மூன்றாவது இடம் அது புதிய எருசலேமா இருக்கிறது. What is unique about these places? They're all suffixed or prefixed with the word new. இந்த இடங்களை பற்றி சொல்லப்பட்ட விசேஷமான காரியம் என்ன? இந்த இடங்கள் எல்லாவற்றுக்குமே ஒரு அடைமொழியாக, அடை சொல்லாக புதிய என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. New earth, new heaven, new Jerusalem. புதிய பூமி, புதிய வானம், புதிய எருசலேம். Even in this world we have so many places prefixed by new. இந்த உலகத்திலே கூட இந்த புதிய என்கிற வார்த்தையை அடைமொழியாக கொண்ட अनेक இடங்கள் உண்டு. New Delhi, New York, New Zealand, but they're all old now. புது டெல்லி, நியூசிலாந்து, நியூயார்க், ஆனால் இவைகள் எல்லாமே இப்பொழுது பழமையாய் போய்விட்டது. But the beauty of these three new places is they will ever be new, they will never be old. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற இந்த மூன்று புதிய இடங்களுடைய விசேஷம் என்னவென்றால் அவைகள் எப்பொழுதுமே புதுமையானதாகவே இருக்கும். அவைகள் ஒருபோதும் பழமையாய் மாறி போகாது. You will never get no human being who lives eternity after living 10 million years in heaven. No one's going to be bored in heaven. நித்தியத்துக்குள் வாழும்படியாய் கடந்து செல்லுகிற ஒரு மனிதனானாலும் அவன் ஒருவேளை 10,000 கோடி ஆண்டுகள் அந்த நித்தியத்தில் வாழ்ந்து முடித்தாலும் அவனுக்கு அந்த வாழ்க்கை அலுப்பு தட்டவே செய்யாது. Because heaven is infinitely new, there will always be something unexplored and something that will ever yet to be known in heaven. ஏனென்றால் பரலோகம் என்று சொல்லும்போது அது முடிவில்லாத ஒரு புதுமையை கொண்டதா இருக்கிறது. பரலோகத்தில் எப்பொழுதுமே புதிதான காரியங்கள், நாம் இன்னும் அறிய வேண்டிய காரியங்கள் இருந்து கொண்டே இருக்கும். In this world there is an encyclopedia called the Encyclopedia of Ignorance. That means there are so many things which human beings, in spite of much research and exploration, still do not know. இந்த உலகத்திலே ஒரு என்சைக்ளோபீடியா இருக்கிறது. அது அறியாமையின் என்சைக்ளோபீடியா என்று சொல்லப்படுகிறது. அதில் இருக்கிற காரியங்கள் என்னவென்றால் மனிதனால் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத, மனிதனால் இன்னும் அறியப்படாத காரியங்கள் அதிலே தொகுக்கப்பட்டிருக்கிறது. So if in this finite world there are so many things that are still being researched and still unknown, what about that infinite heaven? முடிவுள்ள இந்த பூமியிலே இப்படி இன்னும் மனிதனால் கண்டுபிடிக்கப்படாத, இன்னும் மனிதனால் முழுமையாக அறியப்படாத காரியங்கள் இத்தனை இருக்கும் என்றால் முடிவில்லாத அந்த பரலோகத்தில் இப்படிப்பட்ட எத்தனை காரியங்கள் இருக்கும். I hath not seen, nor you heard, neither hath entered into the heart of man the things which God has prepared for them that love him. தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. The God who made us and the God who made heaven for us will never make a mistake, so we go to heaven and we are dissatisfied. நம்மை உண்டாக்கின தேவன், நமக்காக பரலோகத்தை உண்டாக்கின தேவன், நாம் பரலோகத்துக்கு போய் அங்கே நிராசையாய் திரும்பி வருகிற அளவுக்கு ஒரு தவறை செய்யவே மாட்டார். We had a pastor who preached once and he said, if you go to heaven and you see the face of Jesus, what's the first thing you will say?
நமக்கு ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் இப்படி ஒரு நாள் பிரசங்கம் பண்ணும்போது கேட்டார், நீங்கள் பரலோகத்துக்கு போய் அங்கே இயேசுவின் முகத்தை பார்க்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் சொல்லுகிற முதல் வார்த்தை என்னவாக இருக்கும்? Jesus, praise the Lord. Is that what you're going to say? இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படியா சொல்வீர்கள்? He said, for 1,000 years you won't have words to say. You'll just keep staring at that beauty that you've never seen till now. அவர் சொன்னார், ஏறக்குறைய 1000 வருடங்களுக்கு நீங்கள் அவர் இதுவரைக்கும் பார்த்திராத அவ்வளவு அழகுடைய அந்த முகத்தை பார்க்கிறபடினால் உங்களுக்கு வாயில் வார்த்தைகளே வராது. நீங்கள் அப்படியே வாயடைத்து போய் ஆச்சரியப்பட்டு அப்படியே பார்த்து கொண்டே இருப்பீர்கள். So satisfying will be heaven. I will be satisfied when I awake in thy likeness. பரலோகமானது நமக்கு அந்த அளவுக்கு திருப்தியை கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது. நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். There are so many things that are unknown in heaven. We will never know until we get there. பரலோகத்தில் இருக்கிற எத்தனையோ விஷயங்கள் அறியப்படாதவைகளா இருக்கிறது. நாம் அங்கே செல்லும் வரைக்கும் அவைகளை நாம் ஒருபோதும் அறிய முடியாது. If you turn to 2 Corinthians chapter 12, இரண்டாம் கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துக்கு நாம் திரும்பினால், we read that St. Paul narrating his personal experience in the third person. அவர் ஒரு மூன்றாவது ஆளை அடையாளம் காட்டி தன்னுடைய சொந்த அனுபவத்தை பரிசுத்த பவுல் இங்கே சொல்லுகிறார். Read verse 4 please. 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். Third verse. அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். 4 in English. How that he was caught up into paradise and heard unspeakable words which it is not lawful for a man to utter. So St. Paul went to heaven. He went to the third heaven. பரிசுத்த பவுல் அவர் பரலோகத்துக்கு போனார். அவர் மூன்றாம் வானத்துக்கு போனார். And he heard unspeakable words which are not lawful for a man to utter. That means we human beings should not speak such words. He heard such words in heaven. What are they? We'll never know. மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாதுமான வார்த்தைகளை பேச கேட்டேன் என்று தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் மனுஷர் பேசப்படாததும் மனுஷனால் பேசக்கூடாததுமான வார்த்தைகளை நான் கேட்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படியானால் அந்த வார்த்தைகள் என்ன? நாம் அங்கே போகும் வரைக்கும் நமக்கு தெரியாது. We will never know until we get there what those words are. அந்த வார்த்தைகள் என்னவென்று நாம் அங்கே போகும் வரைக்கும் நமக்கு தெரியாது. So we with this limited view are trying to perceive heaven. It's beyond our understanding. நம்முடைய குறுகிய கண்ணோட்டத்தோடு கூட நாம் பரலோகத்தை முழுமையாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று முற்படுகிறோம். அது நம்மால் ஒருபோதும் சாத்தியப்படாது. So heaven is going to be such a beautiful place. பரலோகம் அவ்வளவு அழகான ஒரு இடமாய் இருக்க போகிறது. Now what are we going to do when we get there to heaven? நாம் பரலோகத்துக்கு போகும்போது நாம் அங்கே என்னதான் செய்ய போகிறோம்? Something we can just freely fly about. No, we'll be free all the time. நாம் அப்படியே சுயாதீனமாக அங்கிங்கு பறந்து கொண்டு உலாவிக் கொண்டு இருப்போமா? You don't have to brush your teeth when you go to heaven. பரலோகத்துக்கு போகும்போது நீங்கள் பல் விளக்க வேண்டும் என்று கிடையாது. You don't have to have a bath. குளிக்க வேண்டும் என்றும் அவசியம் இல்லை. You don't have to go to work. வேலைக்கு போக வேண்டும் என்றும் அவசியம் இல்லை. You don't have to eat. சாப்பிட கூட தேவையில்லை. You don't have to sleep. தூங்க வேண்டாம். Then what are you going to do in heaven? பரலோகத்தில் என்னதான் செய்ய போகிறீர்கள்? So heaven, are we just going to fly about in heaven doing nothing? பரலோகத்தில் சும்மா அப்படியே பறந்து கொண்டு ஒன்றுமே செய்யாமல் நாம் இருக்க போகிறோமா? There is a verse in the Bible which says we are going to be very busy in heaven. பரலோகத்திலே நாம் மிகவும் அலுவலாய் இருக்க போகிறோம் என்பதை சுட்டிக்காட்டுகிற ஒரு வசனம் வேதத்தில் உண்டு. In Revelation 22:4 we read his servants will serve him. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் verse 3 in English, his servants shall serve him. 4ஆம் வசனம் தமிழிலே வாசிக்கும்போது அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. So there's some ministry that's going to continue in heaven. பரலோகத்திலே நாம் தொடர்ந்து செய்ய போகிறதான ஒரு ஊழியம் இருக்க போகிறது. So what is that likely to be? How is it that we are going to be kept busy in heaven also? நாம் பரலோகத்திலும் அலுவலாய் இருக்க போகிறோம். அது எப்படி, என்ன விதமான ஊழியத்தை நாம் செய்ய போகிறோம்? If you turn to Isaiah chapter 9 and read verse 7, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், we read a prophecy there about Jesus and the kingdom of Jesus. அங்கே இயேசுவை பற்றியும் இயேசுவின் ராஜ்யத்தை பற்றியும் ஒரு தீர்க்கதரிசனத்தை நாம் வாசிக்கிறோம். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும்.
of the increase of his government and peace there shall be no end upon the throne of David and upon his kingdom, to order it and to establish it with judgment and with justice from henceforth even forever. The zeal of the Lord of hosts will perform this. Listen to these words. இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். Of the increase of his government there shall be no end. அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கு முடிவிராது. It does not say that his government is endless. அவருடைய கர்த்தத்துவம் அல்லது அவருடைய ஆட்சிக்கு முடிவிராது என்று இங்கே சொல்லப்படவில்லை. It doesn't say that his kingdom is endless. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றும் சொல்லப்படவில்லை. It says that the increase of his kingdom is endless. அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கு முடிவிருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? The kingdom of God in eternity is going to expand. நித்தியத்திலே தேவனுடைய ராஜ்யமானது அது பெருகிக் கொண்டே இருக்க போகிறது. There is growth and development in heaven. பரலோகத்தில் ஒரு பெருக்கமும் ஒரு வளர்ச்சியும் ஒரு முன்னேற்றமும் இருக்கிறது. And that growth is going to be endless. That is what this verse says. இந்த வசனம் சொல்லுகிறது அந்த பெருக்கத்துக்கு முடிவு இருக்காது. So those who are faithful, those who get to heaven, they are going to be involved in the development of the kingdom of God itself. உண்மை உள்ளவர்களாய் இருந்து பரலோகத்தை சென்று அடைகிறவர்கள் அவர்கள் நித்தியத்திலே தேவனுடைய ராஜ்யத்தின் அந்த விரிவாக்கத்துக்கு அல்லது அந்த வளர்ச்சிக்கு பெருக்கத்துக்கு காரணமாய் இருப்பார்கள். So we are not going to be jobless in heaven. We are all going to be very busy in heaven, very busy but never tired. பரலோகத்திலே நாம் சும்மா அப்படியே வேலை இல்லாமல் இருக்க போகிறதில்லை. நாம் மிகவும் அலுவலாக இருக்க போகிறோம். மிகவும் அலுவலாக இருந்தாலும் நாம் ஒருபோதும் சோர்ந்து போக போகிறதில்லை. But then comes the big question. ஆனால் மீண்டுமாக ஒரு கேள்வி வருகிறது. Well, it's nice to go to heaven. பரலோகத்துக்கு போவது நல்ல விஷயம்தான். But how do we get there? ஆனால் நாம் எப்படி அங்கே போவது? But before I continue, நான் தொடர்வதற்கு முன்பாக I want to say that tomorrow I will be speaking about hell. நாளைக்கு நான் நரகத்தை பற்றி பேச போகிறேன் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். And I want you to please take pains to come and listen to that also. நீங்கள் அதை பற்றியும் கேட்பதற்கு நீங்கள் சிரமம் எடுத்து நீங்கள் இங்கே வர வேண்டும் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். Because sometimes when we lose our vision of hell, we start plunging downwards. ஏனென்றால் சிலவேளை இந்த நரகத்தின் தரிசனம் நமக்கு இல்லாமல் we lose our vision of heaven, sorry. ஏனென்றால் பரலோகத்தின் தரிசனத்தை நாம் இழந்து விட்டால் சிலவேளை நாம் அப்படியே கீழே பாய்ந்து போகிறவர்களாய் கீழே அமிழ்கிறவர்களாய் நாம் மாறி விடுகிறோம். So when you get tempted by the things of this world and you lose your sight of heaven, நீங்கள் இந்த உலகத்தின் காரியங்களினால் சோதிக்கப்பட்டு இழுப்புண்டு நீங்கள் பரலோகத்தின் தரிசனத்தை அந்த பரலோகத்தின் காட்சியை இழந்து விட்டால். Once I was sitting in a faith home where the whole place was lighted. ஒரு முறை முழுவதும் விளக்குகளால் பிரகாசிக்கப்பட்ட ஒரு விசுவாச வீட்டில் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். There were floodlights everywhere. எங்கு பார்த்தாலும் பெரிய விளக்குகள் இருந்தது. And suddenly the lights went off. திடீரென்று அந்த விளக்குகள் அணைந்து விட்டது. And then suddenly the stars became visible. திடீரென்று அந்த வானத்தில் இருந்த நட்சத்திரங்கள் காணப்பட ஆரம்பித்தது. Till the lights went off, the stars were not visible. இந்த விளக்குகள் எரிந்து கொண்டிருந்த வரைக்கும் இந்த நட்சத்திரங்கள் பார்வையில் தென்படவில்லை. So then I learned sometimes these earthly lights they hinder your heavenly view. நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால் இந்த பூமியில் இருக்கிறதான இந்த விளக்குகள் சிலவேளை நம்முடைய பரலோகத்தின் கண்ணோட்டத்தை பரலோகத்தின் தரிசனத்தை இழக்க செய்கிறது. In the same way there are many things on earth that can blind us from our heavenly vision. இதே போல நம்முடைய பரலோகத்தின் தரிசனத்தை இழக்கும்படியாய் அந்த தரிசனத்தை காணக்கூடாமல் நாம் குருடராகும்படியாய் செய்கிற சில காரியங்கள் இந்த பூமியில் உண்டு. So that's why it is also very important to know about hell also. எனவேதான் நரகத்தை பற்றியும் நாம் அறிந்து கொள்வது மிக மிக அவசியமானது ஒன்றாய் இருக்கிறது. Hell is not just fire, it's much worse than that. நரகம் என்று சொல்லும்போது அது வெறும் அக்கினி வெறும் நெருப்பு அல்ல, அது அதைவிட மிக மிக கொடியதான ஒன்றாய் இருக்கிறது. So how can we escape hell and go to heaven? நாம் எப்படி நரகத்துக்கு தப்பி பரலோகத்தை சென்றடைய முடியும்? One thing that every human being must realize is that we humans on our own efforts are not good enough to get to heaven. இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் மனிதர்களாகிய நாம் நம்முடைய சொந்த முயற்சிகளினால் ஒருபோதும் பரலோகத்தை சென்றடைய முடியாது. No matter what exercise you do, no matter how good you try to be, no matter what meditation you might be involved in, you cannot get to heaven.
நீங்கள் எந்த விதமான தியான பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தாலும், நீங்கள் எவ்வளவு நல்லவர்களாய் சன்மார்க்கராய் இருக்க பிரயாசப்பட்டாலும், நீங்கள் அதற்கென்று என்ன பயிற்சிகளை எடுத்துக்கொண்டாலும், நீங்கள் உங்கள் சொந்த முயற்சிகளால் ஒருபோதும் பரலோகத்தை சென்றடைய முடியாது. See what the Bible has to tell about human beings. மனிதர்களை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனியுங்கள். Read Psalm 53 and the first 2 verses. 53ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். The fool had said in his heart, there is no God, corrupt are they, and have done abominable iniquity. There is none that doeth good. God looked down from heaven upon the children of men to see if there were any that did understand, that did seek God. Read verse 3 also. 3ஆம் வசனத்தையும் வாசிப்போம். அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை. Every one of them is gone back. They are altogether become filthy. There is none that doeth good, no, not one. God looks down from heaven. தேவன் பரலோகத்திலிருந்து கீழே பார்க்கிறார். Look at the result of his observation. அவர் கவனிக்கிற அந்த கண்ணோட்டத்தின் முடிவு என்ன என்பதை பாருங்கள். What is he saying in conclusion? அவர் முடிவாக என்ன சொல்லுகிறார்? Every one of them is gone back. அவர்கள் எல்லாரும் வழி விலகி போனார்கள். They are all together become filthy. அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனார்கள். There is none that doeth good. நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. Not even one. ஒருவனாகிலும் இல்லை. That is what we human beings are. இதுதான் மனிதர்களாகிய நம்முடைய நிலவரம். I heard a saying like this some time ago. சில நாட்களுக்கு முன்பாக இப்படி ஒரு வழக்க சொல்லை நான் கேட்டேன். If you look at a particular person and you think that that person is so good that he will go to heaven, you do not know about sin. ஒருவேளை நீங்கள் ஒரு நபரை பார்த்து இவரிடத்தில் எந்த பாவமும் இல்லை, இவர் பரலோகத்துக்கு போய்விடுவார் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு பாவத்தை பற்றி தெரியவில்லை என்று அர்த்தம். And then at the same time, if you look at a particular person and you say that man is so wicked, he will never get to heaven, you do not know about God. ஒருவேளை நீங்கள் வேறொரு நபரை பார்த்து இவர் மிகவும் மோசமான ஒரு துன்மார்க்கமான மனுஷராய் இருக்கிறார், இவர் ஒருபோதும் பரலோகத்துக்கு போக மாட்டார் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களுக்கு தேவனை பற்றி சரியாக தெரியவில்லை என்று அர்த்தம். I'll repeat what I said because these are important statements. இவைகள் முக்கியமான கூற்றுகளாய் இருக்கிறபடியால் நான் சொன்னதை திரும்பவும் சொல்லுகிறேன். If there is any man that you can point to and say he is so good that he will surely get to heaven, you do not know what sin is. இவர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார், இவர் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போய்விடுவார், அப்படி என்று நீங்கள் சுட்டி காட்டக்கூடிய ஒரு ஆள் இருப்பார் என்றால் நீங்கள் பாவம் என்றால் என்ன என்பதை அறியாமல் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். At the same time, if you look at another man and say he's so wicked he will never get anywhere to heaven, is a terrible sinner, you do not know who God is. அதே நேரத்தில் நீங்கள் வேறொரு மனிதனை பார்த்து சுட்டி காட்டி இவர் மிகவும் துன்மார்க்கராய் இருக்கிறார், இவர் ஒருபோதும் பரலோகத்துக்கு செல்ல முடியாது என்று சொன்னால் தேவன் என்றால் யார் என்பதை பற்றி உங்களுக்கு சரியான அறிவு இல்லை. What is the meaning of that? இதனுடைய அர்த்தம் என்ன? The goodness of man is not good enough to take man to heaven. மனிதனிடத்தில் காணப்படுகிற நன்மையான காரியங்கள் அவனை பரலோகத்துக்கு கொண்டு செல்லுகிற அளவுக்கு போதுமானவைகளாக இல்லை. All that we call good and all that we see all good as good is just social morality which God calls filthy rags. நாம் நன்மை என்று சொல்லுகிறோமே, நல்ல காரியங்கள் என்று மெச்சிக் கொள்ளுகிறோமே, அது சமுதாயத்தை பொறுத்த அளவில் ஒரு சன்மார்க்கமான ஜீவியம். தேவனோ அதை அழுக்கான கந்தை என்று அழைக்கிறார். So the result is all of us who are here, we are all basically sinners. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இங்கே இருக்கிற நாம் எல்லாருமே அடிப்படையில் நாம் பாவிகளாய் இருக்கிறோம். There is a song in English, when you get to heaven we will sing, I am a sinner saved by grace. ஆங்கிலத்தில் இப்படி ஒரு பாடல் உண்டு, அது விதமாக சொல்லுகிறது, நாம் பரலோகத்துக்கு போகும்போது நாம் பாடுகிற பாடல் என்னவா இருக்கும் என்றால், நான் கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவியாய் இருக்கிறேன். So even in heaven I cannot say I am good, that's why I came to heaven. I am a sinner but I was saved by grace. எனவே நான் ஒருவேளை பரலோகத்துக்கு போனாலும் கூட நான் நல்லவனாக இருந்தேன், அதனால் நான் இங்கே என்னுடைய முயற்சியினால் வந்துவிட்டேன் என்று என்னால் சொல்ல முடியாது. என்னால் சொல்ல முடிந்ததெல்லாம் நான் ஒரு பாவி, நான் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு இங்கே வந்திருக்கிறேன் என்பது மாத்திரமே. Now read Matthew chapter 7 verses 13 and 14. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசியுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர்.
ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். Enter ye in at the straight gate, for wide is the gate, and broad is the way that leadeth to destruction, and many there be which go in thereat. Because straight is the gate, and narrow is the way which leadeth unto life, and few there be that find it. To put these two verses in one sentence, இந்த இரண்டு வசனங்களையும் ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால், it means this: it is easier to go to hell than to go to heaven. பரலோகத்துக்கு போவதை விட நரகத்துக்கு போவது மிகவும் எளிதான ஒரு விஷயமா இருக்கிறது. So for us human beings, it's easy to go to hell and difficult to go to heaven. மனிதர்களாகிய நம்மை பொறுத்த மட்டில் பரலோகத்துக்கு போவது நமக்கு மிகவும் கடினமான ஒரு விஷயம், நரகத்துக்கு போவது என்பது நமக்கு மிகவும் லகுவான ஒரு விஷயம். If that is the case, இது உண்மையா இருக்கும் என்றால், and all our goodness will not take us to heaven, நம்முடைய எல்லா நன்மைகளும் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது என்றால், it means we need somebody who can take us to heaven. We can't get there on our own. அப்படி என்றால் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்லுகிறதற்கு நமக்கு ஒருவர் தேவை. நம்மால் தானாக அங்கே சென்று அடைய முடியாது. We need a savior. நமக்கு ஒரு இரட்சகர் தேவைப்படுகிறார். That is why Jesus came down. அதற்காக தான் இயேசு இறங்கி வந்தார். Jesus knew that none of us human beings can get to heaven on our own. That's why he came down and he said, I am the way, the truth and the life. No man can get to the Father except by me. அதனால் தான் இயேசு மனித ரூபத்தில் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவருக்கு நன்றாகவே தெரியும், மனிதர்களாகிய நம்மில் யாரும் நம்முடைய சொந்த முயற்சியினால் தானாகவே பரலோகத்துக்கு ஒருபோதும் வந்தடைய முடியாது. எனவே அவர் இந்த பூமிக்கு வந்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னார். Some people say all religions are the same. சிலர் சொல்லுகிறார்கள் எல்லா மதங்களும் ஒன்றுதான் என்று சொல்லுகிறார்கள். Some people say all rivers lead to the ocean, like that all religions ultimately lead to the same God. சிலர் சொல்லுகிறார்கள் எல்லா நதிகளும் சமுத்திரத்தில் சென்றுதான் முடிவடையும், அதே போல எல்லா மதங்களும் ஒரே கடவுளை நோக்கி தான் மனிதனை கொண்டு செல்லுகிறது என்று சொல்லுகிறார்கள். All religions may say that, but true Christianity will not admit that. எல்லா மதங்களும் இப்படி சொல்லலாம், ஆனால் உண்மையான கிறிஸ்தவம் இதற்கு சம்மதம் தெரிவிக்காது. Because Jesus said exclusive statements which he said, I am the way, in Tamil nane vadi. He said, I alone am the way. ஏனென்றால் இயேசு சில பிரத்யேகமான வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நானே அல்லது நான் மட்டும்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். The Bible also says, apart from the name of Jesus there is no other name in heaven or on earth whereby we might be saved. வேதமும் சொல்லுகிறது, இயேசுவின் நாமத்தை அல்லாமல் மனிதர் ரட்சிப்படையும்படியாய் வானத்தின் கீழே பூமியில் எங்கும் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. So there are not many rivers might lead to the ocean, but there are not many ways to heaven. The Bible says there is only one way to heaven. எல்லா நதிகளும் சமுத்திரத்தில் சென்று முடிவடைய கூடும், ஆனால் பரலோகத்துக்கு போகிறதற்கு अनेक வழிகள் கிடையாது. பரலோகத்துக்கு போவதற்கு ஒரே ஒரு வழி மாத்திரமே உண்டு. Jesus, when he came down, did not compromise with the truth and try to gather everybody by saying, you can trust in me, you can trust in anyone, you can go to heaven. He made a bold statement, I am the way. இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தபோது சத்தியத்தை பொறுத்த விஷயத்தில் அவர் எந்த சமரசமும் செய்து கொள்ளவில்லை. நீங்கள் என்னையும் நம்பலாம், அவர்களையும் நம்பலாம், இவர்களையும் நம்பலாம் என்றெல்லாம் சொல்லி அவர் ஆட்களை தன் பக்கமாய் சேர்க்க முயற்சிக்கவில்லை. அவர் தைரியமாக சொன்னார், வலியுறுத்தி சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். Some people say Jesus was a good teacher. சிலர் சொல்லுகிறார்கள் இயேசு ஒரு நல்ல போதகராக இருந்தார். I tell you, it is not possible for Jesus to be just a good teacher. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவால் ஒரு நல்ல போதகராக மாத்திரம் இருப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை. That's why once a man came to Jesus and said, good master, what shall I do to have eternal life? எனவே தான் ஒரு முறை ஒரு மனிதன் இயேசுவினிடத்தில் வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். Then Jesus asked, why are you calling me good? இயேசு அவனை பார்த்து திரும்பி கேட்டார், நீ ஏன் என்னை நல்லவன் என்று சொல்லுகிறாய்? Jesus is not saying that he is not good. நான் நல்லவன் இல்லை என்று இயேசு சொல்லவில்லை. Jesus is making a very intelligent philosophical statement there. இயேசு அங்கே மிகவும் தத்துவ ரீதியான அறிவு வாய்ந்த ஒரு வார்த்தையை அங்கே பிரயோஜனப்படுத்துகிறார். What is that man calling him? அந்த மனிதன் இயேசுவை பார்த்து எப்படி கூப்பிடுகிறான்? Master, good master. நல்ல போதகரே. Then Jesus asked him, why are you calling me good? என்னை பார்த்து ஏன் நல்லவன் என்று சொல்லுகிறாய் என்று இயேசு கேட்கிறார். What is the meaning of that? அதனுடைய அர்த்தம் என்ன? Jesus also said there is none good but God. In the same sentence he said. அதே வார்த்தையில் இயேசு சொல்லுகிறார், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. What is the meaning of that? அதனுடைய அர்த்தம் என்ன? Oh man, you're calling me good master. மனிதனே, நீ என்னை நல்ல போதகன் என்று அழைக்கிறாய்.
If you are going to call me only master, don't use the word good, because only God is good. நீ ஒருவேளை என்னை போதகனாக மாத்திரமே அறிந்து அழைத்தால் நல்ல போதகரே என்று கூப்பிட வேண்டாம், ஏனென்றால் தேவன் ஒருவர் மாத்திரமே நல்லவர். So just say master. போதகரே என்று கூப்பிட்டுக்கொள். But if you are going to use the word good, remember only God is good. That means I am God. ஆனால் நீ நல்ல என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துவாய் என்றால் நீ ஞாபகம் வைத்துக்கொள், தேவன் ஒருவர் மாத்திரமே நல்லவர், ஏனென்றால் நான் தேவனாய் இருக்கிறேன். So don't use good and master together. If you are going to use good, say God. If you are going to use master, don't use good. எனவே நல்ல போதகரே என்ற இரண்டு வார்த்தைகளையும் சேர்ந்து பயன்படுத்தாதே. நீ என்னை போதகராக மாத்திரம் அறிந்திருந்தால் போதகரே என்று கூப்பிடு, நீ என்னை தேவனாக அறிந்திருந்தால் நல்ல தேவன் என்று கூப்பிடு. So that is what Jesus was trying to say. இதை தான் இயேசு சொல்ல வந்தார். So Jesus was not just a good master, good teacher. எனவே இயேசு ஒரு நல்ல ஆசிரியராக நல்ல போதகராக மாத்திரம் இருக்கவில்லை. If you look at the words of Jesus, இயேசுவின் வார்த்தைகளை நீங்கள் கவனித்தால் either Jesus should have been mad or Jesus should have been God. ஒருவேளை இயேசு பைத்தியமாக இருந்திருக்க வேண்டும், அல்லாவிட்டால் இயேசு தேவனாக இருக்க வேண்டும். It is not possible for him to be just a good teacher. அவர் ஒரு நல்ல போதகராக மாத்திரம் இருப்பது என்பது சாத்தியப்படாத ஒரு விஷயம். A good teacher will never say I am the way. ஒரு நல்ல போதகர் ஒருபோதும் நானே வழி என்று சொல்ல மாட்டார். A good teacher will say I will show the way. ஒரு நல்ல போதகர் சொல்வார் நான் உனக்கு வழியை காண்பிக்கிறேன். A good teacher will never say I and my father are one. ஒரு போதகர் இப்படி நானும் என் தேவனும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்ல மாட்டார். A good teacher will not say come unto me I will give you rest. ஒரு ஆசிரியர் ஒரு போதகர் நீ என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்ல மாட்டார். A good teacher will not say lo I am with you always even unto the end of the world. ஒரு நல்ல போதகன் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை. A good teacher will not say before Abraham was I am. ஒரு நல்ல போதகன் ஆபிரகாமுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை. Only two people will say that. இரண்டு நபர்கள் தான் அப்படி சொல்ல முடியும். Some mad persons will say that or God will say that. சில பைத்தியக்காரர்கள் அப்படி சொல்லுவார்கள், அல்லாவிட்டால் தேவன் ஒருவர் மாத்திரமே அப்படி சொல்ல முடியும். What do you think about Jesus? இயேசுவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? If he is mad, there is no point wasting our time here. If he is God, we have to give our lives for him. அவர் ஒருவேளை பைத்தியமாக இருந்தால் அவருக்காக இங்கே நம்முடைய நேரத்தை விரயம் செய்வதற்கு எந்த அர்த்தமும் இல்லை. அவர் தேவனாக இருப்பார் என்றால் அப்படி என்றால் கட்டாயமாக நம்முடைய ஜீவனையே நாம் அவருக்காக கொடுக்க வேண்டும். But it is very obvious from the life of Jesus that it was not possible that he was mad, but because when you look at the rest of his life, he was so good. ஏனென்றால் இயேசுவை பொறுத்தமட்டில் அவர் ஒரு பைத்தியக்காரராக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அவருடைய இந்த வார்த்தைகளை தவிர்த்து அவருடைய ஜீவியத்தை நீங்கள் பார்த்தால் அவர் மிகவும் நல்லவராகவே இருந்தார். He went about cities and villages doing good. அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். He healed the sick, he cleansed the lepers, he saved sinners. அவர் வியாதியஸ்தரை சுகமாக்கினார், குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினார், பாவிகளை ரட்சித்தார். He looked at people and asked them, which of you can convince me of any sin? அவர் ஜனங்களை பார்த்து கேட்டார், உங்களில் எவன் ஒருவன் நான் பாவி என்று என்னை பற்றி குற்றம் சாட்ட முடியும்? He said the prince of this world is coming and he has nothing in me. அவர் சொன்னார் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. So a mad person cannot say those things. ஒரு பைத்தியக்காரனால் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்ல முடியாது. So the conclusion is this: Jesus is God. எனவே முடிவுரை இதுதான், இயேசு தேவனாய் இருக்கிறார். And that Jesus God came into this world as a savior for all mankind to take us to heaven. முழு மனித குலத்துக்கும் ரட்சகராய் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்வதற்காக அந்த இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். So what should we do so that we can get to heaven? நாம் பரலோகத்துக்கு சென்று அடையும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? The key verse that we read says to go to heaven. Our God is preparing a heaven, a place which eyes have not seen, ears have not heard, hearts have not imagined, for them that love him. நாம் வாசித்ததான அந்த ஆரம்பத்திலே வாசித்த வசனத்திலே நாம் கேட்டது போல தேவன் ஒரு பரலோகத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதை கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, அவைகள் மனிதனுடைய இருதயத்துக்குள் தோன்றவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தேவன் யாருக்காக ஆயத்தம் பண்ணுகிறார் என்றால் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிறார். So to go to heaven and to see that place which human beings have not seen, we need to love Jesus or start and develop a relationship with Jesus. மனித கண்கள் காணாத அப்படிப்பட்ட ஒரு பரலோகத்துக்கு போய் நாம் இயேசுவை அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் இயேசுவோடு ஒரு உறவுக்குள் பிரவேசிக்க வேண்டும் அல்லது அவரை நாம் நேசிக்க வேண்டும். We should know Jesus as a person.
இயேசுவை ஒரு நபராக ஒரு பிரத்யட்சமான ஆளாக நாம் அறிந்திருக்க வேண்டும். Our heart should develop a connectivity with Jesus. நம்முடைய இருதயமானது இயேசுவோடு கூட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். Jesus should become a friend, a brother, a savior in our life. இயேசு நம்முடைய ஜீவியத்திலே ஒரு நண்பராக ஒரு இரட்சகராக ஒரு சகோதரனாக மாறிவிட வேண்டும். We should have the habit of talking to Jesus every day, and Jesus should talk to us every day. இயேசு நம்மோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிற அனுபவத்தை நாம் இயேசுவோடு ஒவ்வொரு நாளும் பேசுகிற அந்த அனுபவத்தை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். The soul of man can be satisfied only by Jesus in heaven. பரலோகத்தில் இருக்கிற இயேசுவினால் மாத்திரமே பரலோகத்தில் மாத்திரமே மனிதனுடைய ஆத்மா திருப்தியாக்கப்பட முடியும். Heaven is heaven because Jesus is there. பரலோகம் பரலோகமா இருக்கிறதற்கு காரணம் இயேசு அங்கே இருக்கிறார். Every man will be satisfied only when he sees the face of Jesus. ஒவ்வொரு மனிதனும் இயேசுவின் முகத்தை பார்க்கும்போது மாத்திரமே அவன் திருப்தி அடைவான். You may know about Jesus, உங்களுக்கு இயேசுவை பற்றி தெரிந்திருக்கலாம், but you should know Jesus. ஆனால் நீங்கள் இயேசுவை தெரிந்திருக்க வேண்டும். You should be a friend, a personal friend of Jesus. நீங்கள் இயேசுவின் நண்பராக தனிப்பட்ட நண்பராக இருக்க வேண்டும். Dear Christian brother and sister, அருமையான கிறிஸ்தவ சகோதரனே சகோதரியே, we might be Pentecostal, நாம் பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். but I want to ask you a question. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறேன். How is your relationship with Jesus? இயேசுவோடு கூட உள்ள உங்களுடைய உறவு அது எப்படி இருக்கிறது? Did Jesus talk to you today? இன்றைக்கு இயேசு உங்களோடு பேசினாரா? You look at those boys and girls who are in hostel. Will there be one day where they don't talk to their parents? ஹாஸ்டலில் இருக்கிறார்களே அந்த பையன்களை அந்த பிள்ளைகளை பாருங்கள், அவர்கள் தங்கள் தகப்பனோடு பெற்றோர்களோடு பேசாத ஒரு நாளாகிலும் இருக்குமா? A relationship demands that they speak and keep connection with their loved ones. பெற்றோர்களோடு கூடிய உறவு என்றால் அல்லது தாங்கள் நேசிக்கிறவர்களோடு கூடிய உறவு என்றால் அது அவர்கள் அடிக்கடி பேசிக்கொள்ள வேண்டும் என்பதை அது கோருகிறது. Did you talk to Jesus today? இன்றைக்கு நீங்கள் இயேசுவோடு பேசினீர்களா? Did Jesus talk to you today? இன்றைக்கு இயேசு உங்களோடு பேசினாரா? Or are we deceiving ourselves, calling ourselves Christians? அல்லது நம்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்மை நாமே ஏமாற்றி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோமா? One sister had a vision about hell. ஒரு சகோதரி நரகத்தை பற்றி ஒரு தரிசனத்தை பார்த்தார்கள். She saw a huge ground. ஒரு பெரிய மைதானத்தை அவர்கள் பார்த்தார்கள். And in it there were thousands of pits. அங்கே ஆயிரக்கணக்கான குழிகள் இருந்ததை பார்த்தார்கள். And in every pit there was a human being. ஒவ்வொரு குழியிலும் ஒரு மனிதன் இருந்தான். And Jesus took this sister from pit to pit to look at different people in each pit. ஒவ்வொரு குழியின் வழியாக இயேசு அவர்களை அப்படியே கொண்டு சென்று கொண்டே இருந்தார். ஒவ்வொரு குழியிலும் இருக்கிற மனிதர்களை காண செய்தார். And when Jesus took her to the first pit, அந்த முதலாவது குழிக்கு இயேசு அவர்களை வழிநடத்தின போது there was a man there inside. When he saw Jesus, Jesus, please forgive me, help me, I will be good again, I won't do any evil, please give me one more chance. அந்த குழிக்குள் ஒரு மனிதன் இருந்தான். அவன் இயேசுவை பார்த்த உடனே, இயேசுவே என்னை ரட்சியும், என்னை காப்பாற்றும், எனக்கு ஒரு தருணம் தாரும், இனிமேல் நான் எந்த தீமையும் செய்ய மாட்டேன், இனிமேல் நான் நல்லவனாக இருப்பேன் என்று கதறினான். Jesus said, son, when you lived in this world I gave you many chances but you despised me. இயேசு அவனை பார்த்து சொன்னார், மகனே, நீ இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் நான் உனக்கு अनेक தருணங்களை கொடுத்தேன், ஆனால் நீயோ என்னை அசட்டை பண்ணினாய். No, please Jesus, one more chance. இயேசுவே ஒரே ஒரு தருணம் தாருங்களேன். No, my son, your period is over, I cannot help you. இல்லை மகனே, உன்னுடைய காலம் முடிவடைந்து விட்டது, என்னால் உனக்கு உதவி செய்ய முடியாது. Please, one more chance, I'll change, I promise I will change. இயேசுவே, நான் கட்டாயமாக வாக்குறுதி கொடுத்து சொல்லுகிறேன், நான் மாறி விடுகிறேன், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கள் என்று கேட்டான். Son, righteousness demands that you be given this punishment. மகனே, தேவனுடைய நீதி உனக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. When this man could not, he didn't succeed with Jesus. இந்த மனிதன் இப்படி இயேசுவை கெஞ்சினதில் அவன் வெற்றி அடையாத போது his attitude changed. அவனுடைய மனநிலை, அவனுடைய மனப்பான்மை மாறிவிட்டது. He clenched his fists at Jesus and started shouting bad words at Jesus. அவன் இப்படி தன்னுடைய விரல்களை மடக்கி கொண்டு இயேசுவை பார்த்து கெட்ட வார்த்தைகளால் திட்ட ஆரம்பித்தான். The very man who said, give me one more chance, I promise I'll change, clenches his fists at Jesus and shouts bad words at him. இயேசுவே என்னை மன்னியும், எனக்கு ஒரே ஒரு தருணத்தை தாரும் என்று கெஞ்சின அதே மனிதன் இப்பொழுது தன்னுடைய கைகளை மடக்கி இயேசுவை பார்த்து கெட்ட வார்த்தைகளை பேசி இயேசுவை பார்த்து திட்டுகிறான். That sister who was seeing this vision, இந்த தரிசனத்தை பார்த்ததான இந்த சகோதரி, she noticed one thing. ஒரு காரியத்தை கவனித்தார்கள். As this man slipped into that pit again, அந்த மனிதன் மறுபடியும் அந்த குழிக்குள் அமிழ ஆரம்பித்த போது she saw fire, ascending upwards and then simmering down again from each pit.
ஒவ்வொரு குழியிலிருந்தும் அப்படியே நெருப்பு அப்படியே பாய்ந்து மேலே வருவதையும் மறுபடியும் அது அப்படியே தணிந்து குறைந்து போவதையும் பார்த்தார்கள். When the fire ascended, the people in the pits would scream. When it simmered down, they would breathe in relief again. அந்த நெருப்பு அப்படியே பயங்கரமாக மேல் நோக்கி வரும்போது, அது ஜுவாலித்து எரியும் போது இந்த ஜனங்கள் பயங்கரமாக கத்துவார்கள், கதறுவார்கள், ஓலமிடுவார்கள். அது அப்படியே மறுபடியும் தணிந்து வரும்போது அவர்கள் ஒரு நிமிஷம் அப்படியே இளைப்பாறிக் கொள்வார்கள். Then again it will ascend, again they'll scream. உடனே மறுபடியும் அது பிரகாசித்து ஜுவாலித்து எரிய ஆரம்பிக்கும். உடனே மறுபடியும் கத்துவார்கள். When she peeped into every pit, the common thing that she noticed was something very terrible. ஒவ்வொரு குழிக்குள்ளும் அவர்கள் எட்டி பார்த்து கொண்டே வந்தபோது ஒரு காரியத்தை அவர்கள் பொதுவாக கவனித்தார்கள். அது மிகவும் பயங்கரமான ஒரு காரியமா இருந்தது. You know what that was? அது என்ன என்று தெரியுமா? This fire ascended from the heart of every individual in hell. அந்த நரகத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய இருதயத்தில் இருந்துதான் இந்த நெருப்பானது எழும்பி வந்து கொண்டிருந்தது. What is the message that we receive from that vision? இந்த தரிசனத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற செய்தி என்ன? Hell begins in the heart. நரகம் நம்முடைய இருதயத்திலிருந்து துவங்குகிறது. That means when we lose our relationship with Jesus and become traditional Christians, hell has begun. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தேவனோடு கூட உள்ள நம்முடைய உறவை நாம் இழந்துவிட்டு பாரம்பரியமான கிறிஸ்தவர்களாய் நாம் மாறி விடும்போது நமக்கு நரகம் துவங்கி விட்டது என்று அர்த்தம். You can see that pain that Jesus experienced on the cross. இயேசு சிலுவையில் அடைந்த அந்த வேதனையை நீங்கள் பார்க்கிறீர்களா? When Jesus was hanging on the cross, இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தபோது, he was scourged. He was all his flesh was plucked out by those whips. அந்த வாரினால் அவர் அடிக்கப்பட்ட போது அவருடைய சதையானது அப்படியே கிழிந்து அது வெளியே தொங்கக்கூடியதா இருந்தது. And when they impaled him on that old rugged cross, his back was, as he was moving upwards and downwards, his back was the wood, that rough rugged wood was still scratching his open back. அந்த பழைய சிலுவை மரத்திலே, அந்த கரடு முரடான அந்த மரத்திலே அவரை ஆணி அடித்த போது அவருடைய அந்த கிழிக்கப்பட்ட முதுகானது அந்த கடூரமான அந்த மரத்தின் அந்த துகள்களினால் அது கிழிக்கப்பட்டு அது அவருக்கு மேலும் வேதனையை கொடுக்கக்கூடியதா இருந்தது. Medical experts said that in order to breathe while Jesus was hanging on the cross, he had to move upwards and downwards. மருத்துவ ரீதியாக இப்படி சொல்லுகிறார்கள், இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது சுவாசம் எடுப்பதற்காக, மூச்சு வாங்குவதற்காக அவர் இப்படி நிமிர்ந்து அப்படி குனிய வேண்டியதா இருந்தது. And that rugged cross was tearing his back again. அப்பொழுது அந்த கரடு முரடான அந்த சிலுவை அவருடைய முதுகை மேலும் மேலும் கிழித்துக் கொண்டே இருந்தது. He didn't scream at that time. அந்த நேரத்தில் அவர் கத்தவில்லை. He didn't say my back is paining. என்னுடைய முதுகு வலிக்கிறது என்று அவர் சொல்லவில்லை. Oh, he didn't say it's bleeding. என்னுடைய இரத்தம் வடிகிறது என்று அவர் சொல்லவில்லை. But when the Father turned his face momentarily as Jesus bore the sins of the whole world, that's the time Jesus could not take it anymore. My Father, my God, why hast thou forsaken me? ஆனால் இயேசு முழு உலகத்தின் பாவத்தை சுமந்ததின் நிமித்தம் பிதா ஒரு க்ஷண பொழுது தன்னுடைய முகத்தை அவருக்கு மறைத்தபோது அதை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவர் கத்தி அலறினார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். Today we have lost our relationship with Jesus. இன்றைக்கு இயேசுவோடு உள்ள நம்முடைய உறவை நாம் இழந்திருக்கிறோம். Many Christians have fallen into the pit of tradition. அநேக கிறிஸ்தவர்கள் அவர்கள் பாரம்பரியம் என்கிற குழியில் அகப்பட்டிருக்கிறார்கள். We come to meetings but we do not visit Jesus. நாம் கூட்டங்களுக்கு வருகிறோம், ஆனால் நாம் இயேசுவை சந்திக்க வருகிறதில்லை. We have lost that love relationship with Jesus. இயேசுவோடு உள்ள அந்த அன்பின் உறவை நாம் இழந்திருக்கிறோம். It's many days since we sincerely told Jesus, I love you. எத்தனையோ நாட்களாகி விட்டது இயேசுவை பார்த்து, இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று நாம் உண்மையாக சொல்ல தவறிவிட்டோம். It's many days since we heard the voice of Jesus. இயேசுவின் சத்தத்தை கேட்டு அநேக நாட்களாகி விட்டது. Where is our first love? நம்முடைய ஆதி அன்பு எங்கே? Where are those early experiences? அந்த ஆதி அனுபவங்கள் எங்கே? Where are those beautiful testimonies of yesteryears? அந்த துவக்கத்தில் இருந்த அந்த நாட்களின் அந்த அருமையான சாட்சிகள் எங்கே? What are we doing today? இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? Are we sitting in the presence of God and hell has begun in our hearts? தேவ சமூகத்தில் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் நரகம் நம்முடைய ஜீவியத்தில், நம்முடைய இருதயத்தில் துவங்கி விட்டதா? We need to renew our relationship with Jesus. இயேசுவோடு உள்ள நம்முடைய உறவை நாம் புதுப்பித்து தான் ஆக வேண்டும். When some people are preaching about the vision of the cross,
சிலர் கல்வாரி தரிசனத்தை பற்றி பிரசங்கிக்கும் போது many Christians will sit and listen to that and say, I've heard that all the time, please tell me something new. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் அதை கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், நான் அதை ஏற்கனவே கேட்டிருக்கிறேன், அது பழக்கப்பட்ட ஒன்றுதான், ஏதாவது புதுசா சொல்லுங்க என்று சொல்கிறார்கள். I've seen the Passion of Christ which depicts Jesus more beautifully than what you say, tell me something new. நீங்கள் இப்படி விவரிக்கிறதை விட இயேசுவின் பாடுகளை அழகாக சித்தரிக்கிற Passion of Christ என்ற திரைப்படம் இருக்கிறது, அதையே நான் பார்த்து விட்டேன், எனவே வேற ஏதாவது புதுசா சொல்லுங்க என்று சொல்கிறார்கள். Our hearts have become hard, நம்முடைய இருதயங்கள் கடினமாகி விட்டது, hardened by the deceitfulness of sin. பாவத்தின் வஞ்சனையினால் நம்முடைய இருதயங்கள் கடினப்பட்டு விட்டது. We are not able to love Jesus like we loved him initially. ஆரம்பத்தில் இயேசுவை நேசித்தது போல நம்மால் இப்பொழுது இயேசுவை நேசிக்க முடியவில்லை. Let's ask ourselves this question, where are we going? நான் எங்கே போய் கொண்டிருக்கிறேன், நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வியை நம்மை பார்த்தே நாம் கேட்டுக்கொள்வோமாக. There is a road from the church to hell. விசுவாச வீட்டிலிருந்து சபையிலிருந்து நரகத்துக்கு போகிற ஒரு வழி உண்டு. Am I going in that road? அந்த வழியில் தான் அந்த பாதையில் தான் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். Or is my relationship with Jesus still warm and keeping me going towards heaven? அல்லது இயேசுவோடு உள்ள என்னுடைய உறவு அது இன்னும் அனலுள்ளதாக இருந்து என்னை பரலோகத்தின் திசையிலே பயணிக்க வைக்கிறதா? Is the soul longing for Jesus? என்னுடைய ஆத்துமா இயேசுவுக்காக ஏங்குகிறதா? Look at what the psalmist says. சங்கீதக்காரன் சொல்லுகிறதை கவனியுங்கள். As a hart panteth for the water brooks, my soul panteth for thee, O God. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என்னுடைய ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. This is not simply I love you in 3 words. I love you, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று 3 வார்த்தையில் இது சொல்லவில்லை. Panting means that's panting. My heart pants for you, O God. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என்று சொல்லும்போது அது இப்படிப்பட்ட பெருமூச்சுகளை ஏக்கத்தின் தவிப்புகளை காண்பிக்கிறது. இப்படி என்னுடைய இருதயம் ஆண்டவரே உமக்காக ஏங்குகிறது. The psalmist says in another place, சங்கீதக்காரன் வேறொரு இடத்திலே சொல்லுகிறான், in a dry and thirsty land where there is no water, my heart wants water. He doesn't say that. In a dry and thirsty land where there is no water, my heart thirsts for thee, O God. தண்ணீரற்றதான வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்திலே என்னுடைய இருதயம் தண்ணீருக்காக ஏங்குகிறது என்று அவன் சொல்லவில்லை. தண்ணீரற்றதான வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்திலே என்னுடைய ஆத்துமா உம்மேல் தாகம் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். He says, my soul followeth hard after thee. என்னுடைய ஆத்துமா ஆசையாய் உம்மை பின்தொடர்கிறது என்று சொல்லுகிறான். What is your soul following after, brother, sister? சகோதரனே சகோதரியே, உன்னுடைய ஆத்துமா எதை பின்தொடர்கிறது? I read the testimony of a person. நான் ஒரு நபருடைய சாட்சியை படித்தேன். He had a diary where every day he used to write in his diary. அவருக்கு ஒரு நாட்குறிப்பு வைத்திருந்தார். அதிலே ஒவ்வொரு நாளும் அவர் எழுதுகிற பழக்கத்தை உடையவராய் இருந்தார். After he died, someone took the diary and read it. அவர் மரித்த பிற்பாடு யாரோ ஒருவர் அந்த டைரியை அந்த நாட்குறிப்பை எடுத்து அவர் அதை வாசித்தார். In some days it was written like this in the diary. அந்த டைரியிலே சில நாட்கள் இப்படி எழுதப்பட்டிருந்தது. Last night I slept without Jesus being my last thought. நேற்றைக்கு இரவு நான் தூங்கின போது இயேசு என்னுடைய கடைசி நினைவாய் இருக்கவில்லை. He was writing as a confession. I did something wrong last night. I slept without thinking of Jesus as my last thought. அதாவது அதை ஒரு அறிக்கையாக அவர் எழுதி இருந்தார். நேற்றைக்கு இரவு என்னுடைய கடைசி நினைவாக இயேசுவை பற்றி நினைக்காமல் வேற எதையோ நினைத்து நான் தூங்கிவிட்டேன். If we had diaries to write that, our diaries will be full of that, isn't it? நமக்கு ஒரு டைரி இருந்து நாம் அப்படி எழுதி வைத்திருப்போம் என்றால் நம்முடைய டைரி முழுவதும் இப்படி தான் எழுதி இருக்கும். அப்படிதானே? How is our relationship? Look at those brothers, look at our forefathers, how they loved their savior. He was someone real for them, but today Jesus is like a story for us. இந்த சகோதரர்களை பாருங்கள், நம்முடைய முற்பிதாக்களை பாருங்கள், அவர்கள் இயேசுவை எப்படி நேசித்தார்கள், இயேசு எப்படி ஒரு நிஜமான ஆளாக அவர்களுடைய ஜீவியத்தில் இருந்தார், இயேசு எப்படி அவர்களுக்கு ஒரு இரட்சகராக இருந்தார். ஆனால் இன்றைக்கோ நாம் அந்த உறவை நாம் இழந்திருக்கிறோம். நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? If our soul tries to get satisfied with anything else apart from Jesus, this soul is going to be disappointed and deceived. நம்முடைய ஆத்துமா இயேசுவை தவிர வேறு ஏதாவது ஒரு காரியத்தினால் திருப்தியாக்கப்பட நாம் முயற்சிப்போம் என்றால் இந்த ஆத்துமா அது வஞ்சிக்கப்பட்டு போகும், அது நிராசையில் முடியும். One Christian philosopher made this statement. ஒரு கிறிஸ்தவ தத்துவ ஞானி இப்படி சொன்னார். God cannot give you any happiness apart from himself because such happiness does not exist. தன்னை தவிர தேவன் கொடுக்கக்கூடிய சந்தோஷம் எதுவும் தேவனிடத்தில் இல்லை, ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இல்லை. I'll say what I said again. நான் சொன்னதை திரும்ப சொல்லுகிறேன். God cannot give you a happiness apart from himself because such happiness does not exist.
தேவனை தவிர வேறு எந்த சந்தோஷமும் இல்லை. அதனால் தன்னை தவிர வேறு எந்த சந்தோஷத்தையும் தேவனால் மனிதனுக்கு கொடுக்க முடியாது. Oh, then what are those other happiness that the people of this world are enjoying? அப்படி என்றால் இந்த உலகத்தின் ஜனங்கள் அனுபவிக்கிறார்களே மற்ற சந்தோஷங்கள் அவைகள் என்ன? That's not happiness, that's sweet poison. அது சந்தோஷம் அல்ல, அது இனிமையான ஒரு விஷயமா இருக்கிறது. And if the soul of man goes after those things, he's going to become a fool at the end of his days. ஒரு மனிதனுடைய ஆத்மா இப்படிப்பட்ட சந்தோஷங்களுக்கு பின்னால் போனால் அவனுடைய நாட்களின் முடிவில் அவன் ஒரு பைத்தியக்காரனாக முட்டாளாக முடிவடைவான். One man of God gave an example like this. ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படி ஒரு உதாரணத்தை கொடுத்தார். He said, consider 5 people. 5 நபர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். The first man has just been elected president of America. முதல் ஆள் இப்பொழுதுதான் அமெரிக்க தேசத்தின் ஜனாதிபதியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். See how happy he will be as the whole world has the news being flashed. This man has been elected president of America. முழு உலகத்திலும் இந்த தகவல் பரம்புகிறது. இந்த மனிதன் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக மாறி இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அவனுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும் என்று பாருங்கள். How the longing of his soul would have been satisfied, the thrill of his heart, the feeling of elation that he has. அவனுக்கு இருக்கிற அந்த சந்தோஷத்தின் உச்சகட்டத்தை, அந்த உயர்வின் அந்த சந்தோஷத்தை, அவன் ஜனாதிபதி ஆகிவிட்டான் என்று அவனுடைய ஆத்மா அடைகிற அந்த திருப்தியை கற்பனை செய்து பாருங்கள். That's the first man. இதுதான் முதல் ஆள். The second man, இரண்டாவது ஆள், he has been declared the richest man in the world. இவன் தான் உலகத்தில் மிகவும் ஐஸ்வரியமான ஆள், உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன் என்று அறிவிக்கப்படுகிறார். Look at the feeling of greatness that he will have when he is declared the richest man in the world. இவர் தான் உலகத்தின் மிகவும் பெரிய பணக்காரன் என்று அறிவிக்கப்படும் போது அவனுக்கு தன்னை பற்றி இருக்கிற அந்த பெருமிதத்தை நினைத்து பாருங்கள். The third man, மூன்றாவது ஆள், has been elected the most beautiful man in the world, Mr. Universe. மூன்றாவது ஆள் இந்த முழு உலகத்திலேயே சிறந்த ஆணழகன், இந்த பூகோளத்திலேயே மிக சிறந்த ஆணழகன் என்று அறிவிக்கப்படுகிறார். See how happy and elated he will be when he is declared Mr. Universe. அவர் மிஸ்டர் யூனிவர்ஸ் என்று முழு உலகத்திலும் அவர்தான் மிக சிறந்த ஆணழகன் என்று மகுடம் சூட்டப்படும் போது அவனுக்கு இருக்கிற சந்தோஷத்தை நினைத்து பாருங்கள். The fourth man, நான்காவது ஆள், he's just won the first prize in the 100-meter dash in the Olympics. அவர் இப்பொழுது நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியிலே 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்திலே முதல் பரிசை தங்க மெடலை பெற்றிருக்கிறார். When he stands on the victory stands and stretches his hand, look at the feeling of elation as the whole world claps his hand and his country applauds him. வெற்றி பெற்றவர்கள் நிற்கிற அந்த மேடையிலே நின்று அவன் தன்னுடைய பரிசை வாங்கும்போது எல்லாரும் பார்க்கும்போது அவனுடைய தேசமே அவனுக்காக ஆர்ப்பரிக்கும் போது அவனுக்கு இருக்கிற அந்த சந்தோஷத்தின் உச்சகட்டத்தை பாருங்கள். So these 4 people are fully thrilled and they seem to be very happy in their own glory. இந்த 4 பேருமே மிகவும் பரவசமடைந்த ஒரு நிலவரத்திலே தங்களுக்கு கிடைத்த அந்த மகிமையிலே திளைக்கிறவர்களாக மாறி போயிருக்கிறார்கள். But there is a 5th person. ஐந்தாவதாக ஒரு ஆள் இருக்கிறார். He is a poor villager. அவர் ஒரு ஏழை கிராமத்து வாசி. He has no money. அவரிடத்தில் காசு எதுவும் இல்லை. He has no beauty. அழகு எதுவும் இல்லை. He has no popularity. அவருக்கு எந்த பிரபலமாகும் எந்த வாய்ப்பும் இல்லை. And he is a sinner. அவர் ஒரு பாவியா இருக்கிறார். Now he looks to God and he says, have mercy on me, a sinner. இப்பொழுது அவர் தேவனை பார்த்து சொல்லுகிறார், தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாய் இரும் என்று சொல்லுகிறார். This philosopher said, the heart of the 5th man is greater and fuller and stronger and more satisfied than the first 4 hearts. இந்த தத்துவ ஞானி இப்படி சொல்லுகிறார், இந்த 5வது ஆளுடைய இருதயம் மற்ற 4 பேருடைய இருதயத்தை காட்டிலும் திருப்தி அடைந்ததாக, முழுமை பெற்றதாக, பலனடைந்ததாக காணப்படுகிறது. Why? ஏன்? Because the soul is focused on the right thing while the other souls have been focused on vanity. ஏனென்றால் மற்ற 4 பேருடைய ஆத்துமாக்களும் மாயையை பின்பற்றி போகும்போது, மாயையின் மேல் நோக்கமா இருக்கும்போது, இந்த 5வது நபருடைய ஆத்துமா சரியான காரியத்தின் மேல் தன்னுடைய கவனத்தை பதித்திருக்கிறது. The soul of the 5th man is going to be satisfied eternally while the first 4 souls are going, their satisfaction will end with the grave. இந்த முதல் 4 பேருடைய ஆத்துமாக்களும் அவர்களுடைய ஆத்துமாக்கள் அடைந்ததான அந்த திருப்தி கல்லறையோடு முடிவு பெறும். ஆனால் இந்த 5வது ஆளுடைய ஆத்துமா அடைந்த திருப்தி அது நித்தியமாக திருப்தி ஆகிக் கொண்டே இருக்கும். Some years ago I had gone to the northeast and the people there were singing a song. சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் நம்முடைய வடகிழக்கு தேசத்தின் வடகிழக்கு பகுதிக்கு சென்றேன். அங்கே ஒரு பாட்டு பாடினார்கள். The song went like this: God has a dream for you and for me. தேவனுக்கு என்னை பற்றியும் உன்னை பற்றியும் ஒரு கனவு உண்டு என்று அந்த பாடல் சொல்லுகிறது. And that really set me thinking. அது என்னை யோசிக்க வைத்தது. Does God have a dream about me? தேவன் என்னை பற்றி ஒரு கனவு காண்கிறாரா? Does God have a great dream about each one of you?
இங்கே இருக்கிற நம் ஒவ்வொருவரை பற்றி தேவனுக்கு ஒரு கனவு இருக்கிறதா? Brother, sister, you may have a dream about yourself, your ambition, your future, but you must realize God who made you has not made you as just one among millions. He has a dream about you in particular. உங்களுக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையை பற்றி, எதிர்காலத்தை பற்றி அநேக குறிக்கோள்கள் இருக்கலாம், அநேக திட்டங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், உங்களை உண்டாக்கின தேவனுக்கு உங்களை பற்றி ஒரு திட்டம் உண்டு, ஒரு கனவு உண்டு. அவர் ஏதோ கோடிகளில் ஒருவனாக உங்களை படைக்கவில்லை, உங்களை ஒரு பிரத்யேகமான ஆளாக, விசேஷித்த ஆளாக படைத்தார். And if your sinful heart can turn to your maker, to your savior Jesus, and for one moment if it can say, have mercy on me, a sinner, I tell you, brother, sister, that is the beginning of the fulfillment of the dream of God about your life. உங்களுடைய இருதயம் ஒருவேளை ஒரு க்ஷணத்திற்கு உங்களுடைய சொந்த திட்டங்களை விட்டு இயேசுவின் அண்டைக்கு திரும்பி, உண்மையான இருதயத்தோடு உங்கள் சிருஷ்டிகரிடத்துக்கு திரும்பி, இயேசுவே என் மேல் கிருபையாயிரும், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லக்கூடுமானால், நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், சகோதரனே, சகோதரியே, அதுவே தேவன் உங்களை பற்றி கொண்டிருக்கிற கனவின் நிறைவேறுதலுடைய துவக்கமாக இருக்கிறது. Shall we close our eyes? நம்முடைய கண்களை மூடுவோம். How many of us will acknowledge I am a sinner? நான் பாவி என்று நாம் எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள போகிறோம்? Basically, there is no good thing in us. அடிப்படையாக நம்மிடத்தில் எந்த நன்மையும் இல்லை. Basically, all our goodness is filthy rags. அடிப்படையில் நம்முடைய எல்லா நன்மைகளுமே அழுக்கான கந்தையா இருக்கிறது. Basically, we are all disqualified from heaven. நாம் எல்லாருமே பரலோகத்துக்கு செல்ல தகுதியற்றவர்களா இருக்கிறோம். How many will humbly acknowledge this? எத்தனை பேர் தாழ்மையோடு இதை ஒத்துக்கொள்வீர்கள்? I am nothing but a filthy sinner. நான் வேறு ஒன்றுமில்லை, நான் ஒரு குப்பையான அழுக்கான பாவி, அவ்வளவுதான். I am here because of the grace of God. நான் இங்கே இருக்கிறது தேவனுடைய கிருபையினால் இருக்கிறேன். I am here not because I am good. I am here because Jesus is good. நான் நல்லவராய் இருக்கிறபடியால் நான் இங்கே இல்லை, என் இயேசு நல்லவராய் இருக்கிறபடியால் நான் இங்கே நிற்கிறேன். Those who say amen to this, put up your hand. இதற்கு ஆமென் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் கைகளை தூக்குங்கள். With our hand lifted up, let us make a sincere prayer now. நம்முடைய கைகள் உயர்த்தப்பட்ட வண்ணமாக நாம் இப்பொழுது உத்தமமான ஒரு ஜெபத்தை செய்வோம். Lord, have mercy on me, a sinner. ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். Like that fifth man, let our souls turn to our maker. அந்த ஐந்தாவது நபரை போல நம்முடைய ஆத்துமா நம்முடைய சிருஷ்டிகர் பக்கமாக திரும்பட்டும். Let that empty heart cry out for its savior. அந்த வெறுமையான இருதயம் தன்னுடைய இரட்சகருக்காக கதறட்டும். When you cry out to Jesus, இயேசுவை நோக்கி நீங்கள் கதறும்போது, you will receive a fullness that no human being on this earth has experienced with the joys of this life. இந்த உலகத்தின் அவனுடைய தெரிந்து கொள்ளுதல், அவனுடைய சந்தோஷங்களை வைத்து எந்த மனிதனும் அனுபவித்திராத ஒரு சந்தோஷத்தை, ஒரு திருப்தியை, ஒரு முழுமையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். With your hands lifted up, உங்களுடைய கைகள் உயர்த்தப்பட்ட வண்ணமாக, say, Lord, have mercy on me, a sinner. ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுங்கள். From the depth of your heart, உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து, from the residence of your sin, உங்களுடைய பாவத்தின் இருப்பிடத்திலிருந்து, with all humility, எல்லா தாழ்மையோடும், yearning for the love of that Jesus once again, ஒரு முறை கூட இயேசுவின் அன்புக்காக ஏங்கி, wanting that lost relationship one more time, இழந்து போன அந்த உறவை மீண்டும் வாஞ்சித்து, Jesus, இயேசுவே, have mercy on me, a sinner. பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். I want your love in my heart once again. உம்முடைய அன்பு மறுபடியும் என் இருதயத்தில் வர நான் விரும்புகிறேன். You have made only a one sentence prayer. நீங்கள் ஒரு வரி ஜெபத்தை தான் செய்திருக்கிறீர்கள். Heaven has heard your prayer. பரலோகம் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறது. Dear brother, dear sister, அருமையான சகோதரனே, சகோதரியே, you may have lost that love of Jesus in your life, உங்களுடைய ஜீவியத்தில் அந்த இயேசுவின் அன்பை நீங்கள் இழந்திருக்கலாம். but I am bringing good news for you. நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். That Jesus whom you lost is in our midst this evening. நீங்கள் இழந்து போனீர்களே அந்த இயேசு, அவர் நம் மத்தியிலே இந்த சாயங்கால வேளையில் இருக்கிறார். He has seen your hand lifted up. அவர் உங்கள் கைகள் உயர்த்தப்பட்டதை காண்கிறார். He heard your prayer just now. இப்பொழுது நீங்கள் செய்த ஜெபத்தை அவர் கேட்டார். His grace is coming upon you. அவருடைய கிருபை உங்கள் மேல் வருகிறது. His presence is going to surround you. அவருடைய சமூகம் உங்களை சூழ்ந்து கொள்ள போகிறது. I can feel the Spirit of God moving in this place. இந்த இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிறதை நான் உணர்கிறேன். A little while ago it was raining outside.
கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக வெளியே மழை பெய்தது. But now it is going to rain inside. ஆனால் இப்பொழுது இந்த வளாகத்துக்குள்ளே மழை பெய்கிறது. The triune God is moving in this place. திரித்துவ தேவன் இந்த இடத்தில் அசைவாடுகிறார். You are going to be filled with the love of Jesus once again. மறுபடியுமாக நீங்கள் இயேசுவின் அன்பினால் நிரப்பப்பட போகிறீர்கள். A demon has been following you, trying to move you away from Jesus. இயேசுவை விட்டு உங்களை திசை திருப்பும்படியாய் தூர கொண்டு போகும்படியாய் ஒரு பிசாசு உங்களை தொடர்ந்து கொண்டிருந்தார். But when you lifted up your hands, ஆனால் உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தின போது, when you made that short prayer, நீங்கள் அந்த சிறிய ஜெபத்தை செய்தபோது, that demon has left this place. அந்த பிசாசு இந்த இடத்தை விட்டு போய்விட்டான். You came with the devil, you are going with Jesus. நீ பிசாசோடு வந்தாய், நீ இயேசுவோடு திரும்பி செல்கிறாய். You came as a sinner, you are going back as a saint. நீ பாவியாக வந்தாய், பரிசுத்தவானாக திரும்பி போகிறாய். Now you open your mouth and say, Jesus, I love you. உங்களுடைய வாயை திறந்து சொல்லுங்கள், இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். Jesus, we love you. இயேசுவே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். Jesus, we love you. இயேசுவே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். Say it loudly, Jesus, we love you. சத்தமாய் சொல்லுங்கள், இயேசுவே நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். Jesus is listening to your voice. இயேசு உங்கள் சத்தத்தை கேட்கிறார். Oh my love, my undefiled. என் புறாவோ, Oh my dove, my என் undefiled. புறாவோ, என் உத்தமியோ, Let me hear your voice. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். Let me see your face. உன் முகத்தை நான் பார்க்கட்டும். Jesus, our bridegroom, is rejoicing in our midst. இயேசு நம்முடைய மணவாளனாக நம் மத்தியில் களி கூறுகிறார். The blood of Jesus is in our midst. இயேசுவின் ரத்தம் நம் மத்தியில் இருக்கிறது. The blood of Jesus is removing that sin stain from you. இயேசுவின் ரத்தம் உன் பாவ கரைகளை உன்னை விட்டு போக்குகிறது. Now an anointing is going to come down upon you. இப்பொழுது ஒரு அபிஷேகம் உங்கள் மேல் வருகிறது. As you are waiting on the presence of God, நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது close your eyes. உங்கள் கண்களை மூடுங்கள். The Holy Spirit is going to accept your offering. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய காணிக்கையை, உங்களுடைய பலியை அங்கீகரிக்க போகிறார். As you lifted up your hands, you gave yourself to Jesus, you became an offering. உங்களுடைய கைகளை நீங்கள் உயர்த்தின போது நீங்கள் இயேசுவுக்கு ஒரு காணிக்கையாக உங்களையே ஒப்பு கொடுத்தீர்கள். Where there is sacrifice, there is fire. எங்கே ஒரு பலி இருக்கிறதோ அங்கே ஒரு நெருப்பு உண்டு. Where there is sacrifice, there is fire. எங்கே ஒரு பலி இருக்கிறதோ அங்கே ஒரு நெருப்பு உண்டு. There are hundreds of sacrifices in this shed today. இந்த இடத்தில் நூற்றுக்கணக்கான பலிகள் இங்கே காணப்படுகிறது. The fire of God is coming down. தேவ அக்கினி இறங்கி வருகிறது. God has accepted you. தேவன் உங்களை அங்கீகரித்திருக்கிறார். God has accepted your sacrifice. தேவன் உங்கள் பலியை அங்கீகரித்திருக்கிறார். Today, if you die, you will go to heaven. இன்றைக்கு நீங்கள் மரித்தாலும் நீங்கள் பரலோகத்துக்கு போவீர்கள். Not because you are good, நீங்கள் நல்லவராய் இருக்கிறபடினால் அல்ல, because Jesus is good. ஏனென்றால் இயேசு நல்லவராய் இருக்கிறார். That good Jesus is in our midst. அந்த நல்ல இயேசு நம் மத்தியில் இருக்கிறார். He who shed forth the Holy Ghost, the anointing, is in our midst. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பொழிந்தருளினவர் நம் மத்தியில் இருக்கிறார். Today you are going to receive a new anointing. இன்றைக்கு நீங்கள் ஒரு புதிய அபிஷேகத்தை பெறுவீர்கள். What is that anointing saying? அந்த அபிஷேகம் என்ன சொல்லுகிறது? My child, I have accepted you. என் பிள்ளையே, நான் உன்னை அங்கீகரித்திருக்கிறேன். பரிசுத்த ஜீவியமளித்தாய் ஸ்தோத்திரம், பரலோக பாக்கியமீந்தாய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஜீவியமளித்தாய் ஸ்தோத்திரம், பரலோக பாக்கியமீந்தாய் ஸ்தோத்திரம். சேர்த்திடவே ஸ்தோத்திரம், வீட்டில் மகிழ்ந்திடவே ஸ்தோத்திரம், வீட்டில் மகிழ்ந்திடவே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஜீவியமளித்தாய் ஸ்தோத்திரம், பரலோக பாக்கியமீந்தாய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஜீவியமளித்தாய் ஸ்தோத்திரம். Receive that anointing. That anointing will take you to heaven. ஸ்தோத்திரம்.
வீட்டில் மகிழ்ந்திடவே ஸ்தோத்திரம், என் வீட்டில் மகிழ்ந்திடவே ஸ்தோத்திரம், தேய்த்திடவே ஸ்தோத்திரம், என் வீட்டில் மகிழ்ந்திடவே ஸ்தோத்திரம், என் வீட்டில் மகிழ்ந்திடவே ஸ்தோத்திரம், தேய்த்திடவே ஸ்தோத்திரம், என் வீட்டில் மகிழ்ந்திடவே ஸ்தோத்திரம், என் வீட்டில் மகிழ்ந்திடவே ஸ்தோத்திரம், தேய்த்திடவே ஸ்தோத்திரம், என் வீட்டில் மகிழ்ந்திடவே ஸ்தோத்திரம், என் வீட்டில் மகிழ்ந்திடவே ஸ்தோத்திரம். Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. இந்த வருஷத்தின் கடைசியிலும் ஆசீர்வாதமான வேதபாட கூட்டங்களை கர்த்தர் நமக்கு தந்தபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். These days the Lord gave us the blessed Bible studies for us. Let's all praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உண்மையாகவே இந்த வேதபாட கூட்டத்தின் முதலாம் நாளிலே ஆரம்பத்தில் மழை வந்தாலும் கர்த்தர் அந்த மழையை நமக்கு முற்றிலுமாக மாற்றி நமக்கு நம்முடைய கூட்டத்தின் நடுவிலே அந்த கூட்டத்திலே கர்த்தர் இந்த கடைசி வேளையிலே ஒரு வல்லமையான அன்பின் அபிஷேகத்தால் அவரை நிறைத்தார். கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். In the first year the Bible says those were hindrances because the rain came in the middle part of the meeting. God filled this place with God's glory. God made things favorable for us. Let's all praise God. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Sotram 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 sotram. பரலோகத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் தம்முடைய வேதபாடத்தின் ரகசியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தினார். கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம். The Lord revealed to us about the mysteries of heaven and hell to us. For the graces what the Lord showed us. Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவருடைய அன்புக்குரியவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்திலே அறிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் அறிந்து முடியாத அவிதமான ஒரு நன்மைகளை கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். Things which God has prepared, eye hath not seen, ear hath not heard, nor perceived that. Such beautiful things, great things God has prepared for us. Let's praise God. Sotram 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 sotram. அந்த நன்மை நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்கிறதிலே காணப்படுகிறது. That goodness is seen as we looking unto Jesus. இந்த உலகத்திலே நாம் வேற ஒன்றை நோக்கி பார்க்காமல் இயேசு மாத்திரம் நோக்கி பார்க்கத்தக்கதான அந்த தரிசனத்தை புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் இந்த வேளையிலே நம்மோடு பேசுற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். God gave us the vision once again to renew that goodness, to look at the Lord Jesus Christ. Once again the Lord spoke to us as counsel. Let's all praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல நம்முடைய ஆத்மா தேவனை நோக்கி கதறத்தக்கதாக நம்முடைய குற்றங்களை உணர்ந்து பாவங்களை உணர்ந்து அவைகளை அறிக்கை செய்து அவரை காணும்படியாக மனானது நீரோடு வாஞ்சித்து கதறது போல கதறத்தக்கதான அந்த சிந்தையை கர்த்தர் நமக்கு புதுப்பித்து தந்தார். ரேகாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். As the heart pant to the water brooks, in such a way the Lord enabled us to groan and cry for him, confess our shortcomings, that the Lord renewed our hope and desire. Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வறண்டது விடாய்த்ததும் தண்ணீர்த்துமான நிலத்திலே என் ஆத்மா மேல் தாகமா இருக்குது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நம்முடைய ஆத்மாவிலே உண்டாயிருக்கிற அந்த தாகத்தை நாம் ஒன்று கூட பெற்றுக்கொண்டு அவருடைய வல்லமையும் மகிமையும் இந்த கூட்டத்திலே காணும்படியாக கர்த்தர் நம்முடைய மத்தியிலே கிரியை செய்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். As the psalmist says, where no water is, my heart is thirsting toward thee. Once again the Lord enables us to get that thirst and receive the living thing from. Let's praise God. ஸ்தோத்திரம் 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 சோத்ராம் 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 சோத்ராம். ஆகவே இந்த முதல் நாள் கூட்டத்திலே நாம் இனிமேல் உலகத்தை பாராதபடிக்கு மற்ற உலகத்தில் மற்ற எந்த காரியத்தையும் பாராதபடிக்கு இயேசுவை மாத்திரம் நம்முடைய தரிசனமாக்கி கொண்டு அவரை மேல் நமக்கு ஆவலும் ஏக்கமும் உடையவளாக அவருக்காக நாம் ஜீவிக்க கர்த்தர் நம்முடைய தீர்மானங்களை புதுப்பித்தார். ரேகாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். In the first day meeting, not looking at the world, looking only unto Jesus, once again the Lord renewed our longing and desire upon him. Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வருகிற நாட்களில் இன்னும் அதிகமாக நாம் கர்த்தருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அவரை போல மாற்றப்பட்டு அவருடைய வருகை நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Even in the coming days also God will give us the needed counsel, and that counsel must be able to, we must come to his own image. We must become like him. For such a counsel, let's all praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வசனவேசனத்தை இன்னுமாய் பலப்படுத்த வேண்டும், இன்னும் அநேக காரியங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும்.
தொடர்ந்து கிருபை தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Servant of God who gave the counsel, God must make him more mighty. God must mightily use him, make him more useful for many more thousands. Use him mightily. Let's all praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் வந்து வசனம் கேட்ட யாவரும் எடுத்ததான தீர்மானங்கள்ல அது உறுதியாக இருந்து கர்த்தரை மாத்திரம் நேசித்து அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டு அவருக்காக ஜீவிக்க கர்த்தராலும் கிருபை தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். All those who heard the word of God, must surrender the word of God, they must live for the Lord, love him and live for him. Let's all praise God. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சகல கனம் துதி மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Giving all glory, honor, praise to him. Let's all praise God. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் ஆண்டவரே பரம தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான எங்களுடைய வேதபாட கூட்டத்தின் முதலாம் நாளுக்காக நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கிருபையாக நீர் எங்கள் மேல் இரக்கம் பாராட்டி ஆசீர்வாதமான இவ்விதமான கூட்டங்களை நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தந்தபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒரு வேலையும் ஆரம்பத்திலும் மழை தடை இருந்தாலும் எல்லா தடைகளையும் நீக்கி ஒரு பின்மாரியின் அபிஷேகத்தை ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தில் நீர் ஊற்றினபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுடைய உள்ளங்களை உடைய கல்வாரி அன்பினால் நிறைத்தபடினால் நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே உண்மையாகவே நாங்கள் இந்த உலகத்தில் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய குற்றங்களை உணர்ந்து நாங்கள் நிர்பந்தமான மனுஷன் என்பதை நாங்கள் உணர்ந்து உங்களுடைய சமத்திலே தாழ்த்தவும் எங்களுடைய குற்றங்கள் எல்லாம் குறைவில் எல்லாம் உங்களுடைய சமத்தில் அறிக்கையிடவும் உண்மை மாத்திரம் அதிகமாக நேசிக்கத்தக்கதாக ஒரு நல்ல இருதயத்தை இந்த கூட்டத்தில் நீர் எங்களுக்கு தந்தபடினால நன்றியோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு நீர் ஆயத்த பண்ணினவில்லை, கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்தினால் அறிந்து உணர்ந்து கொள்ள முடியாது அந்த நன்மைகளை நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே அது உங்களிடத்திலே உண்டு. அந்த நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுடைய மனக்கங்களை பிரகாசித்தபடினால் நன்றியோடு மக்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய உள்ளான ஆத்மாவிலே நாங்கள் உண்மை மாத்திரம் நோக்கி பார்த்து உண்மை மாத்திரம் நேசித்து உண்மை அடைந்து கொள்ளத்தக்கதாக உடைய சம்பூர்ணமான ஒரு புதிய அன்பினால் புதிய அபிஷேகத்தால் புதிய கிருபையினால் எங்களை நிறுத்தவழினால் நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வேளையில் உடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வாதத்தை அனுப்பும். ஆண்டவரே பாட்டுகள் ஜெபங்கள் வசனங்கள் எல்லாம் ஆவிக்குள்ளாக்கி ஆசீர்வாதம் தந்தபடினால் ஸ்தோத்திரம். வசனமே தாசனை மென்மேலும் பலப்படுத்தும். இந்த மன காரியங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். கூடி வந்த யாவரையும் ஆசீர்வாதத்தை அனுப்பும். தொடர்ந்துள்ள கூட்டங்கள் எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுத்துள்ளும். இந்த கூட்டங்கள் நடத்த ஆண்டவர் பாஸ்டர்களுக்கு தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே எல்லாரையும் ஆசீர்வாதமாக்கி தந்தபடி நாமத்தை மயப்படுத்தும். சகல கனம் துதி மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியான ஐக்கியமும் சமாதானம் சதாகாலம் நம்மளுடன் இருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.